பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மிக முக்கியமான ஒரு போராட்டம், வரலாற்று சிறப்புமிக்க போராட்டமாக அமைந்திருந்த மாணவர் போராட்டம் நிறைவடைந்திருக்கிறது. வெற்றிகரமாகவே நிறைவடைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவர்கள் எதிர்பார்த்த ஜல்லிக்கட்டுக்கான சட்டம் இயற்றப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒவ்வொரு ஊரிலும் எந்தெந்த தேதி என்று வரைக்கும் இன்றைக்கு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது நடைமுறை சாத்தியமாகி இருக்கிறது. இதுல சட்ட ரீதியா எந்த பிரச்சனையும் வராது என்கிற ஒரு சூழலையும் தொடர்ந்து சட்டம் தெரிந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில நேற்றைய நிகழ்வுகள் என்பது இரண்டு விதமாக இருக்கிறது. 5 ஊர்களில், முக்கியமாக சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட 5 ஊர்களில் ஒரு காவல்துறை பலப்பிரயோகம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. தடியடி நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை போன்ற ஊர்களில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. கலவரமாக உருவாகி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இதை ஒட்டி மனித உரிமை ஆணையம் இன்றைக்கு அதுல 2 வாரத்துக்குள்ள விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பக்கூடிய சூழலும் இருக்கிறது. இன்னொரு புறம் இன்றைக்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் பத்திரிகை குறிப்பு ஒன்றில் சொல்லியிருக்கிறார், இதுவரை 170 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கலவரத்திற்கு காரணமானவர்களாக 170 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். நேற்றைய அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொன்னார், இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் யாரும் மாணவர்கள் அல்ல, சமூக விரோதிகள் இதற்குள் புகுந்து விட்டார்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறார். அதே போல கோவை மாநகர ஆணையர் அமல்ராஜ் சொல்றார், இதுல அடிப்படைவாதிகளும் நக்சலைட்ஸும் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இது எங்கே தவறானது? இப்படியான ஒரு மாபெரும் ஒரு போராட்டம், வெற்றிகரமான ஒரு போராட்டம், மாணவர் போராட்டம் ஒரு பக்கம் வெற்றி என்கிற அந்த சூழல் இருக்க, இன்னொரு பக்கம் இப்படியான விமர்சனங்களும் காவல்துறையுடைய குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. அதே நேரத்தில் காவல்துறை மீதும் பல்வேறு விமர்சனங்களும் காட்சிகளோடு கூடிய குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. காவல்துறை ஆட்டோக்களுக்கு தீ வைத்த ஒரு காட்சிகள் பெரிய அளவிற்கு ஊடகங்களில், குறிப்பாக சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. அதே போல காவல்துறை நடத்திய தடியடி குறித்த பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் சேர்த்து நாம் பேசியிருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சார்ந்த திரு சுந்தரராஜன், அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம். இன்றைக்கு விவாதங்கள்ல 100வது விவாதமாக இன்றைக்கு இடம்பெறுகிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு சித்தனன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவர், காவல்துறையில பல ஆண்டுகள் அனுபவத்தோடு மட்டுமல்ல, காவலர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறார். காவல்துறை குறித்து புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். அதே போல நம்மோடு இணைகிறார் இயக்குனர் அமீர், மதுரையிலிருந்து நம்மோடு இணைகிறார். இந்த போராட்ட களத்தில் மாணவர்களோடும் இளைஞர்களோடும் இருந்த ஒருவராக அவரும் அங்கிருந்து பங்கெடுக்கிறார். தொடர்ந்து பேசலாம். திரு சுந்தரராஜன், உங்கள்கிட்ட தொடங்குறேன். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் காவல்துறை ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறது, பல வீடியோக்களை அவர்களும் வெளியிடுகிறார்கள். ஒரு காவல்துறை இணை ஆணையருடைய வாகனம் அடித்து நொறுக்கப்பட்டு எரிக்கப்பட்ட அந்த சூழல்களை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் காவல்துறையுடைய தடியடி நடந்திருக்கிறது. காவல்துறையினரே ஆட்டோக்களுக்கு தீ வைக்கின்ற சம்பவங்களும் நடந்திருக்கிறது. மனித உரிமை ஆணையம் இன்றைக்கு விளக்கம் கேட்டிருக்கிறது. முதல்ல தோழர் கார்த்திகேயனுக்கு வணக்கம். நீங்க இந்த தோழருக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். அதாவது நீங்க கேட்ட கேள்வி போறதுக்கு மாதிரி எனக்கு மனசுல உள்ளதை நான் பதிவு பண்ணணும். எங்களுக்குலாம் ரொம்ப பயமா இருக்குது. கம்ப்ளீட்டா ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக தமிழ்நாடு மாறிடுச்சு. என்னுடைய பிள்ளைகள் இந்த காவலர்களை நம்பி நான் எப்படி பள்ளிக்கும் வெளியிடங்களுக்கு அனுப்ப முடியும் ஒரு பெரிய பயம் எனக்கு உள்ளுக்குள்ள வந்துருச்சு. உண்மை, என்னோட பெண் இந்த அத்தனை காட்சிகளையும் பார்த்துட்டு என்கிட்ட கேட்ட பதில் தான் அது. இவங்களை நம்பியாப்பா எங்களை நீங்க வெளியேயும் பள்ளிக்கு அனுப்புறீங்க நீங்க அப்படி ஒரே கேள்வி கேட்டான். எனக்கு அதுக்கு இதே காவலர்கள் நம்பிதான் 8 நாள் எல்லாரும் குடும்பமா அதாவது இருந்தாங்க. கொடிக்குளத்துல தாமிரபரணி ஆற்றுல பரமக்குடியில அடிச்சப்பெல்லாம் நான் சரி தலைநகர் அடிச்சப்பெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை காவல்துறை கட்டவிழ்ச்சு. நேற்று தலைநகர்ல உலகத்தில் இருக்க அத்தனை ஊடகங்களும் குவிந்து கிடக்கின்ற தலைநகர்ல இப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தை நிகழ்த்த முடியும்னா உண்மையிலே எனக்கு என்ன பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப கிளவர்லி ஆர்கஸ்ட்ரேட்டட் ஆக்ட். ஒரு பெண் போலீஸ், ஒரு பெண் கான்ஸ்டபிள் முகத்தை மூடிக்கிட்டு ஒரு வண்டி எரிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல இருந்து தீயை பத்தி ஒரு வீட்டுக்கு, குடிசை வீட்டுக்கு தீ வைக்கிறாங்க. இன்னொரு ஆண் போலீஸ் இருந்துகின்ற ஆட்டோல தீ வைக்கிறாரு. நடுக்குப்பத்துங்கிற ஊர்ல இருந்து வெறும் அந்த போராடிய மாணவர்களுக்கு சாப்பாடும் தண்ணி கொடுத்து விட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வீடு வீடா பூந்து அடி நொறுக்கியிருக்காங்க. அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டாங்க. அம்பேத்கர் நகர்ல, அயோத்தி குப்பத்துல, எல்லா இடங்களிலும் அலங்காநல்லூர்ல ஒருத்தர் விழுந்து கிடக்கிறார். அவர் உயிரோட இருக்காரா இல்லையா நமக்கு தெரியாது. அந்த விழுந்து கிடப்பவர் மீது 7 பெண்கள் விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்கள அடிச்ச அடி இருக்குல்ல, உண்மையிலே எனக்கு
ஈரக்குலை நடுங்கிச்சுன்னு ஊர்ல சொல்லுவாங்க. உண்மையிலே ஈரக்குலை வந்து நடுங்கிச்சு. எங்களை போன்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வந்து கம்ப்ளீட் போலீஸ் ஸ்டேட் இது. அதுவும் நேற்று இரவு 7 மணிக்கு மேல பத்திரிகையாளர் சந்தித்த கமிஷனர் ஜார்ஜ் சொன்ன ஒரு பதில் இன்னும் அதை உறுதிப்படுத்திச்சு. நானும் அந்த வீடியோவை பார்க்கலங்கிறாரு. இப்போ காவலர்கள் தீ வைத்த வீடியோவை நான் பார்க்கவில்லைங்கிறார். இன்னைக்கு பத்திரிகை குறிப்புல நாங்க சைபர் கிரைம் கொடுத்திருக்கிறோம், அந்த விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிற இருக்கிற 35 வீடியோ டாக்டர் வீடியோஸா, இருக்கிற 35 வீடியோஸும் மாஃபி வீடியோஸா? அதாவது நீங்க வந்து இவ்வளவு பெரிய அராஜகத்தை தன்னுடைய துறை நிகழ்த்தியிருக்கிற ஒரு கொஞ்சம் கூட ஒரு கூச்ச சுபாவம் இல்லாம எப்படி நீங்க வந்து பதில் சொல்ல முடியும்? நான் என்ன சொல்லிக்கணும், அப்படி நடந்தா தவறுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் சொல்லிக்கோங்களா? ஒரு கமிஷனர் தானே அவரு. நீங்க எப்படி ஒரு ஹியூமன்ஸ் எப்படி டீல் பண்ணணும் போலீஸ் சொல்லி தர முடியாது. நீங்க ஒட்டுமொத்தமாக காவல்துறை இது நாங்க சொல்ல, என்ஹெச்ஆர்சி இது சொல்லுது, கிளியர் கட்டா சொல்றாங்க. ஆல் த்ரூ இது நேற்று இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் 24 இன்னைக்கு வந்திருக்க ஸ்டேட்மெண்ட், நேற்று வந்தது இல்லை, இன்னைக்கு வந்திருக்குது. ஆல் த்ரூ த ப்ரொடெஸ்ட் வாஸ் பீஸ்ஃபுல். தி ப்ரொடெஸ்டனிஸ்ட் அட் த மெரினா பீச் நெவர் எக்ஸீடட் தேர் ஃபண்டமெண்டல் ரைட். நான் சொல்லலைங்க, தேசிய மனித உரிமை ஆர்வம் சொல்லிக்க விஷயம் அது. அப்ப இன்னைக்கு காலையில் வரைக்கும் அவங்க தகவல் போயிட்டு தான் இருக்கும். நீங்க எப்படி தமிழ்நாடு காவல்துறையும் தேசிய மனித உரிமை தகவல் அனுப்பிச்சிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்க சொல்றாங்க they never exceeded their fundamental right. இதை விட வேற ஒண்ணு உங்களுக்கு என்ன சாட்சி வரும் போலீஸோட அட்ராசிட்டிஸ் பத்தி நம்ம பேசுறதுக்கு? பேசலாம். இப்ப மெரினால அவங்க சொல்றது காலையில இணை ஆணையர் பாலகிருஷ்ணன் வந்து இந்த கூட்டத்தோடு பேசி விளக்கி, நாங்க லத்தியெல்லாம் எடுத்துட்டு வரல, தனியா தான் வந்திருக்கிறோம், நீங்க கலைந்து செல்லுங்கள் அப்படிலாம் சொன்னோம். ஆனால் அங்கிருந்து கலைந்து சென்றவர்கள் அதற்கு பிறகு பைக்ராஃப்ட் ரோடு மற்ற இடங்களுக்கு போன பிறகு அது வன்முறையாக வெடித்து விட்டது. அதுல மாணவர்கள் ஈடுபடல, சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்றாங்க. இந்த சமூக விரோதிகள் அப்படின்னு யாரையெல்லாம் குறிப்பிட வேண்டியிருக்கிறது, அப்படி எதுவுமே இல்லையா உங்க பார்வையில? நிச்சயமாக கிடையாது. இது வந்து the entire violence was orchestrated by the police. நீங்க சுந்தரராஜன் நீங்க அந்த அவங்க வெளியிட்ட வீடியோஸ் நீங்க பாருங்க. இல்ல நீங்க அவங்க வெளியிட்ட வீடியோஸ் நீங்க பாருங்க. உங்களுடைய ஆர்குமென்ட் நான் ஏத்துக்கல. நீங்க அவங்க வெளியிட்ட வீடியோஸ் போலீஸ் வெளியிட்ட வீடியோஸ் போலீஸ் வெளியிட்ட வீடியோஸ் பாருங்க. அது யாராவது ஒரு மாணவர் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு சரி, அவங்கள மாணவன் யாருமே சொல்ல. நீங்க வெளியே இருக்கிற ஒரு ஆள் வந்து எங்கேயாவது மறைஞ்சிருக்க ஆள் வந்து ஏதாவது இடத்தை தாக்குனாங்கன்னா அது ஏன் தாக்குதல் எல்லாமே இல்ல போலீஸோட அட்ராசிட்டின்னு நம்ம சொல்ற நீங்க வைக்கல குற்றச்சாட்டுகளுக்கு இணையாக மாணவர்கள் வந்து நான் சொல்றேன். நான் என்னோட கேள்வி எடுத்துங்க, நம்ம நிறைய பேசலாம், நேரம் இருக்கிறது. முழுமையாக இன்னைக்கு நடுக்குப்பத்தில் நடந்த விஷயங்கிறது நிச்சயமாக யாருமே ஏற்க முடியாத அளவுக்கு கண்மூடித்தனமான தாக்குதல் நடந்திருக்கிறது. பல பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, தேடி போய் அடிச்சு உடைச்சு வண்டி என்னெல்லாம் நின்றுச்சோ அதெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. அத்தனை கோபம் வெளிப்பட்டிருக்கிறது, எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல். அதே மாதிரியான ஒரு காட்சியை இந்த பூந்தமல்லி ஹை ரோட்லயும் பார்க்க முடியுது. ஒரு டிசியோட வாகனம் அடித்து நொறுக்கப்படுறதுல அந்த காட்சிகளை நீங்களும் பார்த்திருக்கீங்க, எல்லோருமே பார்த்திருக்கிறோம். அந்த காட்சிகளுக்கு நம்ம வந்து என்ன சொல்றது, அப்படியான ஒரு சூழல். கேள்வி, போராட்டம் பண்ணவங்க அடிச்சாங்க அத அப்படின்னு அப்புறம் யார் அடிச்சா எங்களுக்கு நீங்க கண்டுபிடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. நாங்க என்ன வேண்டாம்னா சொல்றோம்? யார் அந்த வண்டியை உடைச்சாங்களோ, யார் காவலர், நீங்களே சொல்றீங்க சமூக விரோதி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் போராட்டத்தை பழி போடுறீங்க. சமூக விரோதிகள் எங்க ஏன் போடுறது வெளியே போயிருக்காம வேற எங்க வந்திருக்கலாம், இவங்களே கூட கூட்டம் வந்து நீங்க ஒரு ஏன் டிசைன் நான் சொல்றேன்னா எல்லா தாக்குதல்களும் கோவை கமிஷனர் சொல்றாரு அடிப்படைவாதிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு. I got every right to talk about my philosophy. சரியா, அது என்ன வாதம் வந்தா சரி, இந்த அரசியல் சட்டம் வந்து நான் என்ன தத்துவத்தை உண்மை நம்புறனோ அதை பத்தி பேசுறது எல்லா உரிமையும் அது மறுக்கல. இப்ப பேசுறது வந்து அங்க இருந்த மக்கள் யாராவது வன்முறை ஈடுபட்டாங்களா? அதனாலதான் வன்முறை வந்துச்சு இல்ல கிடையாது. நான் பேசுவதற்கு எல்லா உரிமையும் இந்த அரசியல் சட்டம் கொடுத்தது. அந்த 7 நாளும் பீஸ்ஃபுல்லா நடந்துச்சு. நீங்களே சொல்றீங்க இந்த தேசிய மனித உரிமை சொல்லுது. அப்ப வேற எங்கேருந்தோ வந்து சமூக விரோதிகள் வந்து தாக்குதல் பண்றாங்களுக்கு எப்படி இந்த போராட்டத்தை நீங்க குறை சொல்ல முடியும்? அதுபோல நீங்க இந்த டிசைனை பாருங்க, இருந்த எல்லா எங்கெங்கெல்லாம் போலீஸ் போராட்டத்தை யார் குறை சொல்றாங்கன்றீங்க? காவலர்கள் சொல்றாங்க. நீங்க வந்து சமூக விரோதிகள் உள்ள புதுட்டாங்க, சமூக விரோதிகள் வந்து உள்ள பூர்ல அவங்க வந்து வெளியே எங்கே இருந்திருக்காங்க, அவங்க வந்து வெளியே வந்து அடிச்சிருக்காங்க. நீங்க உங்க காவல்துறை லாஜிக் படி வருவோம். அதாவது இந்த எல்லா காவல்துறை அடிச்சதாக காவல்துறை சொல்றாங்க அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டி இருந்திருக்கும். வடபள்ளியில் எங்க நடந்துச்சு பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டி. ஐசோஸ்ல எங்க பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் வெளியே. பேசல அலங்காநல்லூர்ல என்ன நடந்தது? அலங்காநல்லூர்ல நீங்க வந்து அந்த ஒருத்தர் வந்து அடிபட்டு கற்கள் எங்க இருந்து வந்துச்சு? இல்ல அதாவது நான் வந்து டைரக்ட் அந்த ஸ்பாட்ல இல்லாம எனக்கு வந்து தெரியல. நம்ம இல்ல எல்லாத்துலயும் லைவ் போயிட்டு இருந்துச்சு, நானும் அந்த ஸ்பாட்ல இல்ல. ஆனால் லைவ்ல பார்த்ததுல இருந்து நிச்சயமா சரமாரியான கற்கள் வந்தது. நிச்சயமாக. அதனால நம்ம வந்து ஒட்டுமொத்தமா எல்லாவற்றையுமே நம்ம அப்படி இல்லன்னு சொல்ல முடியுமா? என்ன யார் அது தூண்டது? நான் சொல்றது போராடுற மக்களை அல்லது இல்ல அதுல என்னன்னா ரொம்ப துரதிர்ஷ்டவசமான விஷயங்கிறது அங்க அடிபட்டவர்கள் அப்பாவிகள், அங்க இருக்கிற அந்த ஊர் கிராம மக்கள், அந்த தினம் கூலிக்கு போய் வேலை பார்க்கிற பெண்கள் தான் அதுல அடிபட்டாங்க. மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளானாங்க. ஆனால் இது எல்லாமே
அவங்க அதான் நம்ம திரும்ப போலீஸ் சொல்றது சமூக விரோதிகள் அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டு. அதாவது இப்ப நான் சொல்றேன் எல்லா ஐடியாலஜியும் பேசலாம். இல்ல நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் எல்லா சமூக விரோதிகள் பண்ணாங்கன்னா இல்ல சமூக விரோதிகள் பண்ணாங்கன்னா இல்ல அவங்க கைது பண்ணி ரைட்ஸ் क्वेश्चन பண்ணவே இல்ல. இல்ல நீங்க சொல்ற எல்லாவற்றையும் பேசுவதற்கான உரிமை உண்டு. ஆனால் இப்படியான செயல்களை செய்வதற்கு உரிமை யாருக்கும் கிடையாது. நான் சொன்னேன் யாரு செய்யறாங்களோ அவங்க நீங்க தண்டனை எடுங்க, நடவடிக்கை எடுங்க, கைது பண்ணுங்க. யாரு வேண்டாம்னு சொன்னா? யார் வேண்டாம்னு சொன்னா? என்னோட கேள்விங்க இந்த என்டையர் வயலன்ஸை யார் இன்ஸ்டிகேட் பண்ணதான் கேள்வி. நீங்க வந்து அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி பேசுறவங்க அங்க இருந்தாங்க, அவங்க வந்து கள்ள கொண்டு அடிச்சா கைது பண்ணுங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லி நாங்க என்னைக்காவது வந்து நீங்க ஏன் கைது பண்ணுவீங்கன்னு கேட்கிறோமா? நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டிய கைது செய்யப்பட்டுதான் ஆக வேண்டும். வன்முறையில் யாரும் ஈடுபட்டுதான். ஆனா இங்க கேள்வி சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள், சட்டத்தை மதித்து நடக்க வேண்டியவர்கள், பொதுமக்களுக்கு முக்கியமாக உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் சட்டத்தை எப்படி பயன்படுத்தாங்க கேள்வி. நீங்க அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்க நீங்க சொன்னீங்களா ஒரு விஷயம், பாலகிருஷ்ணன் சார் வந்து நெகோசியேட் பண்ணாரு, அவருக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தது? இஸ் லா அண்ட் ஆர்டர் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. யார் பண்ணிக்க தெரியுமா? நாங்க யாருக்கு ஓட்டு போட்டோமோ அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் உங்களை அதிகாரிகள் அனுப்பினா நீங்க நெகோசியேட் பண்ணலாம். நிச்சயமா மக்கள் பிரதிநிதிகள் வந்திருக்கணும், அரசாங்கம் பேசி இருக்கணும், விளக்கம் சொல்லி இருக்கணும், நீதிபதி ஹரிபரந்தாமனை முன்னாடியே கூட அனுப்பி இருக்கலாம், பேச வச்சிருக்கலாம். ஆனா நீங்க பல போராட்ட களங்களை கண்டவர், நீங்க கூடங்குளத்துல தொடங்கி இங்க வரைக்கும் நம்ம பல போராட்டங்கள் நடத்துறோம். எல்லா போராட்டங்களின் போதும் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆபீசர் தான் வந்து உங்கள்ட்ட பேசி இருக்கிறாரு. இத வந்து நம்ம சுமூகமா கலைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் இது புதுசா அதான் சொல்றேன். ஒவ்வொரு இடத்துல அப்ப என்னோட மனசுல வந்து அந்த காக்கி சட்டை வந்து எனக்கு வந்து வன்முறை தூண்டக்கூடிய ஒரு ஆளா பஞ்சிருக்கு. அப்ப நீங்க அவங்களே திருப்பி நீங்க அவங்க பேச காமிச்சீங்கன்னா எப்படி அவங்க கலந்து போவாங்க? நான் என்ன கேக்குறேன், நேத்து மேல வாட்டர் பாக்கெட் அடிச்சாங்க, அவங்க வன்முறையில திருப்பி இறங்கினாரா என்ன? பாருங்க நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்பொராடிக் இன்சிடென்ட்ஸ் வந்து இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா இது ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல வரல. நிறைய நடந்திருக்கு, நான் வந்து மறுக்கல. அதாவது நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதாவது நீங்க வந்து போராடக்கூடிய மக்களின் மத்தியில வந்து சில பேர் வந்து பூந்து அடிச்சிருக்காங்க. நிச்சயமாக வந்து 7 லட்சம் பேர் 10 லட்சம் பேர்ல யார் வராங்க யாராலும் கண்ட்ரோல் முடியாது, சரிங்களா? ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த சமூக விரோதி மேல் பழிய போட்டு காவல்துறை தப்பிச்சுக்கிறதுல அது வந்து எக்காலம் கொண்டு அலோவ் பண்ண முடியாது. இந்த பல குற்றச்சாட்டுகள்ல அடிப்படை இருக்கிறது. சுந்தரராஜன் சொல்ற எந்த குற்றச்சாட்டையும் புறந்தள்ளிட முடியாது. நான் ஆர்குமெண்ட்டுக்காக நிறைய கேள்விகள் அவர்கிட்ட வச்சிருந்தாலும் கூட முழுமையாக காவல்துறையுடைய கட்டுப்பாடே நேற்றுக்கு சுத்தமா இல்லையோ அப்படிங்கிற கேள்வி அளவுக்கு வந்துட்டு இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்களும் பார்த்திருப்பீங்க. சமூக விரோதிகளை நாங்க வந்து தடுக்கிறோம் அல்லது சமூக விரோதிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறோம்ன்ற பேர்ல அப்பாவிகள் பல பேர், பொதுமக்கள் பல பேர் நேத்திக்கு வந்து அடிபட்டு இன்னைக்கு வந்து மருத்துவமனைகள் எத்தனை பேர் இருக்காங்க. நம்ம காவல்துறையினர் அடிபட்ட செய்திகளை பார்க்கிற அதே நேரத்துல இன்னைக்கு ராயப்பேட்டை ஜிஹெச்ல எத்தனை பேர் அடிபட்டு இருக்காங்க, கோவைமுத்தூர்ல எத்தனை பெண்களுக்கு அடி விழுந்திருக்கிறது. இதையெல்லாம் தடுத்திருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய காவல்துறை சமூக விரோதிகள்ன்ற பேர்ல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்ததை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இது மிக சரியான கேள்வி. நண்பர் சுந்தரராஜன் கூட அவங்க கருத்துக்களில் ஒரு நல்ல ஆதாரங்களை வச்சு தான் பேசினார். நீங்களும் சரியான கேள்வி கேட்குறீங்க. பொதுமக்களுக்கு நாங்கள் விளக்க கடமைப்பட்டிருக்கேன். இதில் இந்த ஒரு குறிக்கோள் வந்து நம்ம பாரம்பரியத்தை, நம்ம கலாச்சாரத்தை, பண்பாட்டை ஒரு நிலைநாட்டுகின்ற ஒரு ஜல்லிக்கட்டை வந்து நடத்தணும் அப்படிங்கிறது. அதை இவ்வளவு நாள் டிலே பண்ணிட்டாங்களே, கொண்டு வரலையே அல்லது தடை பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனையாக தமிழ்நாடு முழு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழக காவல்துறையினருக்கும் அவங்களுக்கும் இதே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இது பற்று உண்டு. அதனால தான் இந்த போராட்டம் வந்து சென்னை மாநகரத்தையும் சரி மற்ற மஃப்சல்லையும் சரி ஒரு 41 சிட்டி போலீஸ் ஆக்டில் ஒரு தடை உத்தரவு இருக்குது. சென்னையில் கண்டினியூஸாக இருக்குது. இங்கே தான் கூடணும், இங்கெல்லாம் கூடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பெர்மிஷன் வாங்கணும், ரெகுலேட் பண்ணலாம்னு இருக்குது. ஆனாலும் கூட மெரினா பீச்சில் வந்து கடற்கரையில் வந்து கூடி ஒரு போராட்டமாக சொல்லி இந்த மாதிரி உடனே ஜல்கட்டுக்காக வேண்டி ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. போராட்டம் அறவழியில் இருந்தால் கூட அது ஒரு சட்டவிரோதமான முறையில் தான் செல்கிறது. அப்படி கூட கூடாது. அனுமதிச்சது யாரு? ஆனால் அதை தான் நான் இப்ப சொல்ல வரேன், உங்ககிட்ட தான் சொல்ல வரேன். ஆனா காவல்துறை கூட அதை அனுமதிச்சது மிக தவறான ஒன்று. அன்னைக்கே வந்து எஸ் உங்க கோரிக்கை நியாயமானது, அறவழியான போராட்டம், நாங்க பெர்மிஷன் தரோம், இந்த இடத்துல நீங்க போராடுங்க, நாங்களே சப்போர்ட் பண்ண சொல்லிருக்கலாம். ஆனால் இது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனையா இருந்ததுனால ஒரு ஸ்பான்டேனியஸா ஒரு கொந்தளிப்பு வரலாங்கிறதுனால எங்களுக்கும் அந்த உணர்வு, காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கும் உணர்வு இருந்ததுனால இதை தெரிஞ்சும் தெரியாம காவல்துறைக்கு உணர்வு இருக்கிறதுனாலயே நம்ம வந்து சட்டம் பண்ணவே கூடாது, தப்பு. நான் சொல்லிட்டேன் 188 சிஆர்பிஎஸ்ல அன்னைக்கே வந்து ஒரு சட்டப்பூர்வமான தடை உத்தரவிருக்கும் போது நீங்க பண்ணிட்டீங்களே அப்படி சொல்லி தடுத்திருக்க வேண்டும், அப்பவுமே கைது பண்ணிருக்க வேண்டும், வேற மாதிரி முறையில் கொண்டு போயிருக்கணும். ஆனாலும் கூட இதை விட்டுட்டாங்க. அரசாங்கமும் கண்டுகொள்ளாம இருந்தது. இதை ஒரு 7 நாளுக்கு வரைக்கும் காவல்துறையினரும் போராட்டக்காரர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் அனைவர்களும் ஒன்னா இருந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகினாங்க, அண்ணன் தம்பி தான் பேசினாங்க, ஜாலியா இருந்தாங்க, நைட்ல தூங்கினாங்க, ரெண்டும் ஒன்னா சாப்பிட்டாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஒரு 5வது நாள் 6வது நாள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் சில விஷமிகள் ஊடுருவி
அது எனது என்ன என்னால ஒரு 10 இயக்கங்களை பற்றி என்னால பேச முடியும். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கூட நானும் பார்த்தேன். ரொம்ப இதா இருக்கு. இல்ல இப்ப அது வந்து மோசமான ஒரு விஷயம். ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். நீங்க அப்புறம் கேளுங்க. நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது இதை எப்படி தவிர்க்கிறது, இதை ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தனா ஒரு இன்னசென்ட் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல்வேறு நேரங்களில் உயர் அலுவலர்கள், மூத்த அலுவலர்கள் எல்லாம் நம்ம பேசி எல்லாம் பண்ணி காட்ட வச்சுட்டு இருக்கும் போது அரசாங்கமும் இதுல விரைவாக செயல்பட்டு உடனடியாக ஒரு சட்டம், அவசர சட்டம் பிரமகல் பண்ற அளவுக்கு, பிரகடப்படுத்துற அளவுக்கு உடனே குயிக்கா வந்து முடிஞ்ச பிறகு அவசர சட்டம் வந்துருச்சு அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் நோ மோர் அஜெண்டா கிடையாது, உண்மை கிடையாது. அவங்க நோக்கமே அதுதான். உடனே என்ன செஞ்சுக்கணும், ஈவினிங்கே வர்றாங்க, அவசர சட்டத்தை படிக்கிறாங்க, காலைல வர்றாங்க, திருப்பி எல்லாம் எக்ஸ்பிளைன் சொல்றாங்க. உடனடியா அவங்க சொல்லணும். பிரச்சனையே என்னன்னா ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். நான் அவங்க சொல்லுவாங்க சார், யாரும் சொல்லுவாங்க சாருங்க. அடிஷனல் கமிஷனர் வராரு, ஜாயின்ட் கமிஷனர் வராரு, டிசி வராரு, அங்கங்க சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் லெவல் எல்லாம் பத்தி சொல்றாங்க. ஆனால் எங்களுக்கு இது பத்தாது, எங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லை, இது நிரந்தர சட்டம் அல்ல, இது தற்காலிக சட்டம். சட்டத்துல நிரந்தர சட்டம், தற்காலிக சட்டம் என்பது இல்ல. சட்டத்தை கொண்டு வர முறைதான் ரெண்டு. ஒன்னு அசம்பிளி மூலம் கொண்டா, பார்லிமெண்ட் கொண்டு வரலாம், இன்னொரு அவசர சட்டம் மூலமா கொண்டு வரலாம். கடைசியில் அசண்ட் தான் வாங்கணும். இவ்வளவு நாளும் ஒரு அறவழியில் நடந்த ஒரு போராட்டம், ஆனால் ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காண்டி அவங்க போராடுறாங்க, இதுல பெருசு பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தது. ஆனாலும் சட்டத்துக்கு புறம்பான வழியில் சென்று விடுமோ என்று பயம் இருக்கும் பொழுது எல்லாம் முடிஞ்ச பிறகு வெற்றி அப்படின்னு அவங்க கலைஞ்சு போயிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை வராது. ஆனால் எவ்வளவு கஜோல் பண்ணாலும், எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் அவங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பிறகு 2 மணி நேரம் கேட்டாங்க. இல்ல அப்படிலாம் தர முடியாது. ஒரு கூட்டம் வந்து 8 நாள் கொடுத்துட்டு 2 மணி நேரம் முடியாது. முதல் நாளே வந்து முடிவு பண்றது யாரு? ஒரு நிமிஷம், நாங்க அரசாங்கம் நீங்க பேசும்போது நான் தடவே இல்ல, நீங்க பேசும்போது தடவே இல்ல. தயவு செய்து தடாதீங்க. நான் பேச முடியுமா நீங்க சொல்லுங்க. நீங்க பேசி முடிச்சு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இது வந்து அந்த பிரமகேஷன் பண்ணி சட்டமாக வந்த பிறகு எல்லாமே தெரிஞ்ச பிறகு சொன்ன பிறகு இன்னும் 2 மணி நேரம் கொடுங்க, 4 மணி நேரம் கொடுங்க, அசம்பிளில பாஸ் பண்ண பிறகு தான் நாங்க ஓகேன்னு சொல்லுவோம், அல்லது இது கவர்னர் அசன் கொடுக்கணும், இல்லைன்னா மத்திய அரசாங்கம் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் வரவே இல்லை. இன்னும் வர்றதுக்கு இன்னும் ஒரு 10 நாள், 1 மாதம் கூட ஆகலாம். இப்படி ஒரு நல்ல நோக்கத்துக்காக இருந்தா கூட ஒரு கும்பலாக கூடி, ஒன்னாக கூடி எல்லாமே சேர்ந்து நாங்க நோக்கத்தை நிறைவேறக்காக வேண்டிய அரசாங்கத்தையோ அதிகார மையத்தையோ அல்லது லாவையோ கையில் எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது, டிக்டேட் பண்ண முடியாது. அதனால வழி இல்லாம அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க முடியும், அரசாங்கத்துக்கு தங்களுடைய உணர்வுகளை புரிய வைப்பதற்கான எல்லா அழுத்தங்களையும் கொடுப்பதற்கான எல்லா உரிமைகளும் சட்டத்தை கையில் எடுக்க முடியாதே தவிர அதை வந்து நீங்க வந்து செய்யுங்கன்னு சொல்றதுக்கான அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. நான் சொல்றேன், அதனாலதான் அலோவ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அதை வந்து கலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது கலந்து செல்ல அந்த சூழலை வருதுன்னு எப்ப முடிவு பண்ணுது காவல்துறை? முதல் நாள் இல்ல, 2வது நாள் இல்ல, 3வது நாள் இல்ல, இன்னைக்கு கடைசியா சட்டமன்றத்தில் நீங்க சட்டம் இயற்ற போறீங்க. அன்னைக்கு என்ன ஆயிட போகுது? அதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் நிரந்தர சட்டமும் அவசர சட்டத்துக்குமான தெளிவு உங்களுக்கு இருக்கும். சட்டம் வந்து அவசர சட்டம் கொண்டு வரப்பட்ட உடனேயே அந்த முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சுன்னு நீங்க எப்படி சொல்ல? அதுதான் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் தேவை இருந்துச்சு. ஒரு மிஸ்லீட் இல்ல. நான் என்ன இனிமே மிஸ்லீட் பண்ண ஒண்ணும் இல்லைங்க. எல்லாரும் போராட்டத்தை முடிச்சு இப்ப நம்ம என்ன தவறா நடந்துச்சு, எது சரியா போக வேண்டி இருக்குங்கிறது தான் பேசுறோம். அதனால மிஸ்லீட் ஆகிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு நிமிஷம் என்னோட இதுல அவங்களுக்கு புரிய வைக்கிறது என்ன முடிக்கவே இல்லை. நீங்க அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டா அதுக்கு பதில் வராது. இதுக்குதான் நான் சேர்த்து பதில் சொல்றேன். அதான் சொல்றானே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, வெற்றி அடைந்து விட்டது அப்படின்ன பிறகு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோரிக்கையா கூட்டிட்டு போறது, அல்லது இந்த கோரிக்கை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவர் வந்து சொல்லணும், அவர் வந்து சொல்லணும் சொல்றது, இதெல்லாம் வந்து சரியான கோரிக்கை இல்லை, நியாயமான ஒரு முறையும் இல்லை, அறப்போராட்டத்தில் இருக்கிறது இல்லை. மேற்கொண்டு இன்டெலிஜென்ஸ் இன்புட் அதிகமா இருந்ததால நீங்க இதோட கலந்து செல்லுங்கள் என்றுதான் கேட்கப்பட்டிருக்கிறது. கலந்து செல்லவில்லைன்னா சட்டப்படி அவரை கலந்து செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதற்கு ரீசனபிள் மீன்ஸ் யூஸ் பண்றதுக்கு சட்டத்தில் வழி இருக்கிறது. அதைத்தான் காவல்துறை செய்தார்கள். ஆனால் சப்செக்வெண்டா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நிறைய வீடியோக்கள், நான் நிறைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்து செஞ்சேன். காவல்துறைக்கு தான் மிகப்பெரிய ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தான் பொதுமக்களுடைய பாதுகாவலாக இருக்க வேண்டும், சட்டத்தின் மாட்சிமையை நிலைநாட்ட வேண்டும். சட்டத்தில் அவங்களே கையை கொடுத்துட்டு பண்ணவே கூடாது. இதுல நான் பார்த்த அளவுல வீடியோவில் பார்த்து பாருன்னா லோயர் லெவல்ல இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ், அந்த மாதிரி லெவல்ல உள்ளவங்க, அல்லது இப்ப ரீசெண்டா ஒரு 8500 பேர் ட்ரைனிங் எடுத்து இப்பதான் வந்தாங்க, ஒரு 4 மாசம் கொடுக்காது அவங்களுக்கு. இவங்க தான் நிறைய பேர் உள்ள புகுந்து அடிச்சு உதைக்கிற மாதிரி மற்றதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் வருது. இந்த வீடியோ உண்மை அல்லது உண்மை இல்லை அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சு சமூக விரோதிகளோட வீடியோல நமக்கு கேள்வி நான் முடிக்கலையே.
ஆனால் இந்த வீடியோக்கள்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், அவங்களை டிஸ்மிஸ் பண்ணணும். கண்டிப்பாக இன்னொரு கேள்வி, ஹெவி டேமேஜஸ் கொடுக்கணும். அதுல எந்த வகையான உறுதியுமே இல்ல. நல்ல விஷயம். காவல்துறையில இருந்து அந்த காவல்துறையினுடைய மாட்சிமை காக்கப்படணுங்கிற அந்த எண்ணத்தோட நீங்க பேசுறத நான் வரவேற்கிறேன். என்னோட கேள்வி, இந்த சமீபத்துல ரெக்ரூட் ஆன இத்தனை பேரை இப்படி ஒரு சென்சிட்டிவான, நீங்களே சொல்றீங்க ரொம்ப சென்சிட்டிவ் சமூக விரோதிகளா வந்துட்டாங்கன்னு, இவர்களை நம்ம களத்துல இருக்கிறோமே அப்படிங்கிறது என்ன முடிவு எப்படி எடுத்தாங்க? நானே பயிற்சி கல்லூரியில் இருக்கும்போது, பயிற்சி அகாடமியில் இருக்கும்போது, போலீஸ் அகாடமியில் இருக்கும்போது சரி, பயிற்சி கல்லூரி இருக்கும்போது சரி, ஒரு காவலருக்கு முதல்ல எப்படின்னா 8 மாதம் ட்ரைனிங் 1 மாதம் பிராக்டிகல் இருந்தது. அதை குறைச்சு என்ன பண்ணாங்க, 7 மாதம் ட்ரைனிங் 2 மாதம் பிராக்டிகல் கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன கொண்டு வந்தாங்க, 6 மாதம் ட்ரைனிங் 2 மாதம் வந்து பிராக்டிகல் கொடுத்துருக்காங்க. அந்த 6 மாதம் ட்ரைனிங் அவங்களுக்கு பத்தவே பத்தாது. நிறைய அடிப்படை சட்ட நுணுக்கங்களை பற்றி கத்து தரதுக்கு டைமே இல்ல. எனக்கு அவங்க மேல ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார். இந்த மாதிரி காவலர்களை அவர்கள் மேல நான் திருப்பியும் கூட, அவர்களுக்கு பயிற்சி பத்தாது, அவங்க வந்து அங்க தவறா நடந்துக்கிட்டாங்க, நீங்களே சொல்ற மாதிரி அந்த விஷயங்களை ஒத்துக்கிறேன். ஆனால் இப்படியான ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூல, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுல இவர்களை களம் இறக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு இருக்குல்ல, அது எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்க இப்போ நீங்க சொன்னது சரி, நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு சென்னையில அவ்வளவு போலீஸ் போர்சஸ் இருக்கு, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆபீசர்ஸ் சென்னையில 12,500 மேல போலீஸ் இருக்காங்க. அதுல இந்த மாதிரி ஒரு 4,000-5,000 பேர் வந்து இந்த ஏஆர் அண்ட் டிஎஸ்பி ஸ்பெஷல் போலீஸ் இருக்காங்க. இவங்களை அன்னைக்கு கூட்டம் அதிகமாக கூடனால சென்னையில பல்வேறு இடங்களில் பல்வேறு சம்பவம் நடந்ததுனால எல்லா இடத்தையும் டிப்ளாய் பண்ணி எந்த இடத்துல எந்த சம்பவம் காலையில இவர்களை வெளியேற்றுவதற்கு முன்னாடி நடக்கல. எனக்கு போடணும் இல்லையா, பந்தோபஸ்து போடணும் இல்லையா? பந்தோபஸ்து போடணும். எங்க போடுவோம் நம்ம? ராஜ்பவன் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு போட வேண்டிய தேவை எல்லா ஜங்ஷன்லயும் பந்தோபஸ்து போட்டோம். அதை கடந்து நான் தான் ஒத்துக்கிட்டேன். காவல்துறையினர் இதுல வந்து இந்த வீடியோக்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் காவல்துறை அப்படி பேச வேண்டியது இல்ல இல்ல. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னா ரெண்டு தரப்பு வீடியோக்களுக்கு கண்டிப்பா பொருந்தும், சந்தேகமே இல்லை. அதுல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் எங்க பிரச்சனை வருதுன்னா, காவல்துறையில வந்து 7 நாட்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அதை யார் மறுபடியா இருந்து இந்த இன்சிடென்ட் வச்சு நீங்க எப்படி அவர் சொன்னார், மாணவர்களையும் இளைஞர்களையும் கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசாதீர்கள், இயக்கத்தை கொச்சப்படுத்தி சொன்னா பாருங்க. அதே மாதிரி ஒரு 20 கான்ஸ்டபிள் 30 கான்ஸ்டபிள் தப்பு பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா என்டையர் காவல்துறை என்னுடைய பொண்ணு வெளியே போறதுக்கு ரொம்ப வருத்தப்படாது. என்னோட கேள்வி அதான் என்னன்னா, நான் பாக்குறோம் நம்ம நிறைய மாவட்டங்கள்ல, குறிப்பா நம்ம எல்லாரும் வைரலா போயிட்டு இருக்கிற திருச்சியில மயில்வாகனன் என்ன அழகா அந்த ஹேண்டில் பண்ணாரு, எவ்வளவு அழகா பேசி அந்த கூட்டத்தை கலைத்து நம்ம அதை வரவேற்கிறோம். என்னன்னா அங்க முடியுது அவரால. அதே போல பெரம்பலூர்ல ஒரு அங்க இருக்கிற மாணவர்களோட கட்டி தழுவி அவங்க வந்து 2 பேரும் நண்பர்களா பிரிஞ்சு போறாங்க. இன்னொரு மாவட்டத்துல லட்டு கொடுத்து ஸ்வீட்ஸ் கொடுத்து பிரிஞ்சு போறாங்க. நிறைய இடங்கள் இது நடந்தது. அப்படி நடக்க முடியாத இடத்துல இங்க ஏன் நடக்க முடியல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பொதுமைப்படுத்தவே இல்ல. நான் குறிப்பிட்ட 5 இடங்கள் தான் குறிப்பிட்டேன். நான் மற்ற எல்லா மாவட்டங்களிலும் ரொம்ப அழகா பிரிஞ்சு போறாங்க. பட்சத்தில் கண்டிப்பாக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சொல்றேன். கைது செய்யப்பட வேண்டும் என்று தான் சொல்லுகிறேன் நான். நம்ம தொடர்ந்து பேச காவல்துறை அப்படி செய்யவே கூடாது. பப்ளிக் மத்தியில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணணும். நம்ம பொதுமக்களின் நண்பர்கள் சொன்னா மட்டும் போதாது, செயலில் காமிக்க வேண்டும். ஆனா இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப மனது வருத்தமா தான் இருக்குது. நம்ம பேசலாம். நான் உங்கள்ட்ட வர ஷியாம், அதுக்கு முன்னாடி திரு அமீர், நீங்க களத்துல இருந்தீங்க. குறிப்பா மதுரையில தமுக்கம் மைதானத்துல அங்க இருக்கிற மாணவர்களோடையும் இளைஞர்களோடையும் இருந்தீங்க. இன்னைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புகளை வைத்து வதந்திகளை எல்லாம் நம்ப வேணாம் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. ஒட்டுமொத்தமா இந்த போராட்டம் இப்படியான ஒரு முடிவு, மாணவர்களுடைய போராட்டம் என்பது வெற்றிகரமா முடிந்து விட்டது. அதற்கு பிறகு நடந்த இந்த வன்முறைகள், இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த வன்முறை சம்பவத்தை நான் வந்து ஒரு துக்க நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். நான் இவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ பெரிய எழுச்சி என்பது இன்றைக்கு விவாதத்திற்குரிய ஒரு பொருளாயிருச்சு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். நான் இங்கே பேசினவங்க ஐயா சித்தண்ணன் சொல்லும்போது கூட சொல்கிறாரு, அண்ணன் தம்பிகளாக காவல்துறை இருந்தாங்கன்னு சொல்லி. அது உண்மையிலே அன்போடு உள்ளத்தோடு அண்ணன் தம்பியாக இருந்தாங்களா அல்லது கோபத்தை அடக்கிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நேற்றைய நிகழ்வுகளை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அவங்களுடைய கோபம், மனசில் அவ்வளவு கோபம் இருக்குது. இவர்கள் சொல்லுவது போல் சமூக விரோதிகள் உள்ளே நுழைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், தாக்கப்பட்டவர்கள் அனைவரும் மாணவர்களும் இளைஞர்களுமாக இருக்காங்க. நேற்றைய தினம் இந்த சம்பவங்கள் அனைத்தையுமே பார்த்துட்டு நீதிமன்றமே சொல்லுது அவர்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு வைரலாக இந்த விஷயங்கள் பரவி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். அப்புறம் ஒரு விஷயத்தை முதல்ல இருந்து சொல்கிறாங்க, கடந்த 7 நாட்களாக இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது 7 நாட்களாக சமூக விரோதிகள் உள்ளே இருந்தாங்கன்னு சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இருந்திருக்கலாம். 1-2 பேர் நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா உளவுத்துறையை நம்ம வந்து குறைத்து மதிப்பிட்டு சொல்ல முடியாது, இருந்திருக்கலாம். ஆனால்
உள்ளுக்குள்ளே எதுவுமே நடக்கலை அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அந்த போராட்ட களத்துக்குள்ளே எதுவுமே நடக்கலை. எப்பொழுது ஐயா முதல் நாள் பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குது பாருங்கள், ராஜசேகர் ஐயா, ராஜேஷ், சேனாதிபதி, ஆதி, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் அதற்கு முன்னால் ஆதி கொடுத்த வீடியோ கிளிப்பிங்கிலிருந்து தான் இந்த சமூக விரோதிகள்ன்ற வார்த்தையே தொடருது. அப்போ இது இதற்கு பின்னால் எதுவும் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழாமல் இல்லை. காரணம், ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை சேர்ந்தவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஒரு சில அடிப்படைவாதிகள் உள்ளே இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் கார்த்திகேயன் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க கோயம்புத்தூர் கமிஷனர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. இந்த கோயம்புத்தூர் என்ற வார்த்தையும் அதுக்குள்ளே அடிப்படைவாதின்னு சேர்க்கும் பொழுதே இது வேற ஒரு சிக்கலை தமிழகத்துக்குள்ளே ஏற்படுத்துது. அதனால் அதை நம்ம தவிர்க்க வேண்டியது நிச்சயம் கட்டாய கடமையாக இருக்குது. இவர்கள் சமூக விரோதிகள் சொன்னதுக்கு பின்னாடி தான் உண்மையிலே இருக்காங்களா இல்லையான்ற கேள்வியே எழுது. அது வரைக்கும் இப்போ முதல்வர் கூட என்ன சொல்கிறாரு, ரொம்ப அருமையாக நடந்த போராட்டம், தன்னெழுச்சியாக நடந்த போராட்டம், அறவழி போராட்டம், இந்த போராட்டத்துக்கு நம்ம மதிப்பளிக்கிறோன்னு அனைத்து தலைவர்களும் வாழ்த்து சொல்கிறாங்க. அனைத்து தலைவர்களும் வாழ்த்து சொல்லும் பொழுது அப்பொழுது என்னுடைய முதல்வர் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டிருந்தேன்னா எனக்கு சந்தேகம், ஐயோ ஒரு மாநிலத்தோட முதல்வர் சொல்கிறாருன்னு. இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி இந்த வார்த்தையை தினமும் போய் பேசிக்கிட்டே இருக்கார், மயிலாப்பூர் ஏசின்னு நினைக்கிறவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அல்லது நேற்றைக்கு பேசின ஐயா ஜார்ஜ் ஐயா பேசினது போல் அவரே பேசியிருந்தாலும், இல்லைங்க இந்த கூட்டம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, அவசர சட்டம் நம்ம போட்டாச்சு, இதுக்கு பின்னால் நிறைய சிக்கல்கள் இருக்குது, உள்ளே சமூக விரோதிகள் இருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் நம்பியிருப்பேன். ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறனால. சமூக விரோத சக்திகள் வேறு சக்திகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆதி சொல்லுவதும் ராஜேஷ் அவர்கள் சொல்லுவதும் சேனாதிபதி சொல்லுவதும் தான் இங்கே கேள்வியை சந்தேகத்தை எழுப்புது. சென்னை கமிஷனரும் கோவை கமிஷனரும் மதுரை கமிஷனரும் தானே இதெல்லாம் சொல்றாங்க. நேத்துக்கு சென்னை கமிஷனர் திரு ஜார்ஜ் சொன்னாரு சமூக விரோதிகள் தான், மாணவர்கள் யாரும் ஈடுபடல அப்படின்னு நேத்துக்கு அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு. ஆமா ஆமா ஆமா, அதைத்தான் நானும் சொல்றேன். நேற்றைக்கு சொன்னாங்க, முதல் நாள் பத்திரிகையாளர் சந்திப்புல யார் சொன்னான்னு தான் நீங்க பார்க்கணும். எங்க இருந்து இது தொடங்குச்சுன்றதை நீங்க கவனிக்கணும். முதல் நாள் பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ஐயா சொன்னார், சித்தண்ணன் சொன்னார், சட்டத்தில் அவசர சட்டம் நிரந்தர சட்டம்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரே சட்டம் தான். மாநில முதல்வரே சொல்லும்போது கூட இது நிரந்தர சட்டம் தான் என்ற வார்த்தையை வலியுறுத்துறாரு. அதனால் அவசர சட்டம் என்பதும் நிரந்தர சட்டம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் ரொம்ப நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இவ்வளோ பெரிய வரலாற்று எழுச்சி, மக்களுக்கான எழுச்சின்றது, மக்கள் போராட்டம் வெற்றியடைந்துன்றது உண்மையா, எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல் ஒரு மாநில முதல்வராக இதை பெற்றுத்தந்ததும் நம்ம பாராட்டுக்கணும் தான். அதை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், வேறு கட்சி, நான் கட்சி கிடையாது அதனால் நான் விமர்சனம் பண்ண முடியாது. ஒரு மாநில முதல்வராக பிரதமரை சந்திச்சுட்டு அவர் இல்லை நீங்களே முடிவெடுத்துங்கன்னு சொன்னதுக்கப்ப சொந்த மாநிலத்துக்கு திரும்பாமல் அங்கேயே இருந்து அதை அந்த தலைமை வழக்கறிஞர் உள்பட எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்கிறது ஒரு பாராட்டுக்குரியது தான். ஆனால் இதை எங்கே அரசு கவனமாக கையாளாமல் விட்டுச்சுன்னு சொன்னால், இப்படி ஒரு சட்டம் வந்திருக்குன்னு சொல்லும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞரையோ அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரையோ வச்சு பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை வெளியிட்டிருந்தா அதை ஒரு ஸ்கிரீன்ல அவங்களுக்கு தொலைக்காட்சியின் மூலமா வெளிக்காட்டி இருந்தாங்க. முதல்ல இந்த சட்டம் பத்தி சொல்லும் போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் முதலமைச்சர். அப்பவே அவர் அதை என்ஷூர் பண்றாரு, இது அவசர சட்டம்ங்கிறது நிரந்தர சட்டம் தான், இந்த இதுல உங்களுக்கு கேள்வி வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லும் போது, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லும் போது அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ரெண்டாவது, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அலங்காநல்லூருக்கு வருகிறார், அங்க நடத்த விடல, அவரால் நடத்த முடியாம திரும்புகின்ற சூழல் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல நீங்க அதுல நான் மாநில முதல்வர் இல்லை, நான் இப்ப நேற்றைக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா ஹரி பரந்தாமன் விளக்கி சொன்னது போல யாருமே சொல்லல. அப்புறம் அவர் ஐயா சொல்லும் போதும் நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, என் கைக்கே முழுவதுமான விளக்க சட்டம் இப்பதான் வந்துச்சுன்னு சொல்றாரு. அது வரைக்கும் ஏன் வெளியிடப்படலைன்ற கேள்வியை தான் அவரே முன்வைக்கிறாரு. அவர் நேற்றைக்கு மாணவர்கள் போராட்டத்தில் அந்த போராட்டத்தில் முன்னால் நின்று பேசும் பொழுது, இந்த நிமிடம் வரைக்கும் அரசு ஏன் இதை மறைச்சு வச்சிருந்துச்சு அப்படின்ற கேள்வியை தான் நல்லா நீங்க கவனிக்கணும். அதைத்தான் சொல்றாரு. அதனால மாநில முதல்வர் அதுல உள்ளதை விலைக்கு சொல்லல. ஹரிபரந்தாமன் ஐயா இப்ப சொன்னதை முதலாளி சொல்லி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த சரியான விளக்கம் போய் சேரலங்கிறத நேற்றைக்கு மாணவர் தரப்புல இருந்து நம்ம நிலையத்தை எல்லாருமே சொன்னாங்க. எங்களுக்கு அதை பத்தின புரிதல் இல்ல, யாராவது விளக்கி இருந்தா அந்த போராட்டமே கைவிட்டிருக்கப்பட்டிருக்கும் அப்படின்னாங்க. கூடுதலா இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது உங்கள்கிட்ட தான் நான் கேட்க வேண்டியிருக்கிறது. 3வது நாளிலிருந்து எங்களுக்கு தெரியாமல் புதிதாக நபர்கள் வந்தாங்க, அவங்க சில விஷயங்களை எடுத்தாங்க, எங்களால எதுவும் செய்ய முடியாத சூழல் வந்தது அப்படிங்கிற கருத்துக்களையும் அதே மாணவர்கள் சொன்னாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்புறம்
குறிப்பா சென்னை மாணவர்கள் சொன்னாங்க. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க என்னை விட வயதில் மூத்தவர்களும் அனுபவசாலிகளும் இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழக வரலாற்றில் மாணவர்கள் தனக்கான ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து வைத்த முதல் போராட்டம் இந்த அளவுக்கு வலுப்பெற்று நிற்கிது. நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கலாம், இதுபோல ஒத்த கருத்துடைய பெரும்பான்மையான மக்கள். அதில் அவர்களுக்கு தலைமை இல்லாதது அந்த போராட்டத்து குழுவோட மிகப்பெரிய பின்னடைவு என்பதை நம்ம மறுக்கவே முடியாது. இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தலைமை இருந்திருந்தா எல்லாருமே தலைமை ஏற்க வந்த போதுதான் பிரச்சனை ஆச்சு. நாங்க எந்த தலைமையும் இல்லாத போது எந்த பிரச்சனையும் வரல. அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய சூழல் வரும்போது ஒரு சிலர் தாங்கள் தலைமையேற்றதாக முன்னிறுத்த போது, குறிப்பா அவங்க திரையுலகத்திலிருந்து வந்திருந்த லாரன்ஸ் உள்ளிட்டவர்களை குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்படியான நேரங்கள்ல தான் அந்த பிரச்சனையே வந்ததுனாங்க. அதனால நம்ம அந்த ஆர்குமெண்ட் சரியா தெரியல எனக்கு. அவர்கள் சொன்னதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். அது தவறு, நான் கண்டிப்பா சொல்லுவேன். நான் ஏன்னா இது விளக்கம் சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு ஆதி சொல்றாரு, லாரன்ஸ் சொல்றாரு, ஆர்ஜே பாலாஜி சொல்றாரு, இன்னும் சவுந்தரராஜன் ஒரு நடிகர் உள்ள போயிருந்தாரு. நான் கேட்கிறேன், மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது, இளைஞர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அரசியல்வாதிகள் வர வேணான்னு சொல்றாங்க, எதிர்க்கட்சி தலைவர் வர வேணான்னு சொல்றாங்க, திரை சார்ந்த வர வேணான்னு சொன்னாங்கல்ல. நானெல்லாம் போகத்தான் இருந்தேன். நான் போய் ஆதரவு கொடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். நீங்களும் அது போல ஆதரவை கொடுத்துட்டு வெளியில வர வேண்டியதானே? நீங்க போய் தலைமையை கைப்பற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னணியில என்ன இருக்குன்றதா இப்ப நான் கேட்க விரும்புவது. ஆதி என்பவர் இப்ப ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இல்லையா? ஆதி என்பவர் அந்த மெரினா பீச்சில் ஒரு பெரிய எல்இடி ஸ்கிரீன் வச்சு அந்த ஸ்கிரீன்ல 2 நாட்களாக தொடர்ச்சியாக ஆதியுடைய பாடல்களும் அவரை பற்றிய பரப்புரையும் தான் அதிகமாக இருந்தது. இதுக்கு எங்க இருந்து பணம் வந்தது, யார் செலவழிச்சதுன்ற கேள்வி எழாமல் இல்லை. அப்ப இவர்களாகவே தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாங்க. லாரன்ஸ் 1 கோடி ரூபாய் நான் கொடுக்கிறதாக சொன்னேன்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்றாரு. ஆமா, எங்க கொடுத்துட்டாரா? கொடுக்கல. அப்ப நானும் தான் களத்துல நிக்கிறேன், ஆதரவு கொடுத்துட்டு வந்துடுறேன். நானும் தான் என்னுடைய குடும்பத்தோட போராட்டங்கள்ல கலந்துக்கிறேன். ஏன் மைக்க பிடிச்சு முன்னெடுக்கணும்னு கேட்கிறேன் நான். அப்ப மாணவர்களும் இளைஞர்களும் அழைக்காம நீங்களா அந்த வலுக்கட்டாயமாக அந்த போராட்டத்துக்குள் உள்ள போய் தங்களை முன்னிலைப்படுத்திட்டு கடைசியில மாணவர்களையும் இளைஞர்களையும் அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துறது ரொம்ப தவறானதா நான் பார்க்கிறேன் நான். ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கின்ற கேள்வி இல்லாமல் இல்ல. சமூக விரோதிகள் என்ற வார்த்தையை உள்ள இருக்காங்கன்னு சொல்லும் போது, இப்ப பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய ஹெச் ராஜா சொல்றாருன்னு சொன்னா அது அரசியல். அவர் சொல்லுவாரு, ஆதிக்கு எங்க இருந்து சமூக விரோதிகள் அடையாளம் தெரிஞ்சாங்க, லாரன்ஸ்க்கு எப்படி சமூக விரோதிகள் அடையாளம் தெரிஞ்சாங்க, ஆர்ஜே பாலாஜிக்கு எப்படி தெரிஞ்சாங்கன்றது இருக்கு. அப்ப அவர்கள் சொன்னார்களா, சொல்ல வைக்கப்பட்டார்களான்ற கேள்வி இல்லாமல் இல்லை. அதனால அரசு இது முதல் நாளே அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஐயா ஹரி பரந்தாமன் போல இல்ல வேற யாரையா வச்சு விலைக்கு சொல்லி இருந்தா அது முடிவடைஞ்சிருக்கும். அப்புறம் இன்னைக்கு இன்னும் நல்லா கவனிக்கணும், நேற்றைக்கு காலையில எல்லா தமிழகம் முழுவதும் இந்த எப்ப கலைக்க ஆரம்பிச்சாங்களோ கலைச்சதுக்கு பின்னாடி தான் கலவரம் ஆரம்பிக்கப்படுது. கலைச்சதுக்கு பின்னாடி தானே அப்போ உள்ள இருக்கும்போது ஒரு கலவரம் நடக்கலைன்றதான் நம்ம இதுல இருந்து நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம். நான் இன்றைக்கு என்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப்பில், முகநூலில், இன்னும் வேறு சில விஷயங்கள்லாம் இப்பொழுது மெரினாவில் போராடிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க அழைப்பது போல, மாணவர்களை அழைப்பது போல அழைக்கிறாங்க. உண்மையில் அவர்கள் யாருன்னு தெரியாது. மாணவர்களாக இளைஞர்களாக அவர்கள் எடுத்த போராட்டம் நேற்று மாலையோட முடிஞ்சிருச்சு. அதனால் யாரும் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நான் ஒன்று சொல்கிறேன். நான் கலந்துக்க வேணாம்னு நானே சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, தமிழகம் முழுவதும் கலைத்த காவல்துறை அந்த கூட்டத்தை கலைக்காமல் வச்சிருப்பதோட நோக்கம் என்னன்ற ஒரு கேள்வி. கலைந்து சென்று விட்டாங்க. அந்த கூட்டத்தை கலைக்காமல் வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, இப்ப மெரினாலையும் கலைந்து சென்றுட்டாங்க. இப்ப அங்க யாரும் போராட்டக்காரர்கள் அப்படின்னு கலைந்து செஞ்சிருந்தா நம்ம அதை வரவேற்கிறோம். நம்ம நன்றி திரு அமீர், வரவேற்கிறேன். நான் தொடர்ந்து பேசலாம். நம்ம ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. நீங்க ஷியாம் அவர்கள்ட்டையும் நான் பேச வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான கேள்வியும் இருக்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு, தோழர் அப்படிங்கிற வார்த்தையோட உங்களுடைய பிள்ளைகளுடைய மொபைல் போன்ல எண்கள் இருந்தா உடனடியாக அழிச்சிருங்க அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. தோழர்ங்கிற வார்த்தை அவ்வளவு சட்டவிரோதமான விஷயமா அப்படின்னு பேச வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ஷியாம், உங்களோட பார்வையில இப்ப நிறைய கருத்துக்கள் பகிரப்பட்டது. ஆனாலும் இந்த பிரச்சனைகளை தவிர்த்திருக்க முடியும். காவல்துறையுடைய இந்த பலப்பிரயோகம் இல்லாமலே மாணவர்கள் ஏற்கனவே அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்று எல்லாம் போயிடுச்சு. காவல்துறை சொல்ற அந்த சமூக விரோதிகள் அப்படிங்கிறவங்கள முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம், உள்ள நுழைய விடாமலே பண்ணிருக்கலாம், அல்லது பல பிரயோகங்கள் இல்லாமல் வேறு நபர்கள் இப்ப ஒரு பொதுமக்கள் பாதிப்பு இல்லாம இதை நடத்தியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. நீங்க பாக்க
இது ஊரறியா புரட்சி உலகறியா புரட்சி என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அரசும் மாணவர்களை பயன்படுத்திக் கொண்டது, மாணவர்களும் அரசை பயன்படுத்திக் கொண்டார்கள். இதுதான் என்னுடைய பார்வை. அரசு பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்கு இதை பயன்படுத்திக் கொண்டது. மாணவர்கள் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ சித்தரன் என்ன சொல்றாரு, இவ்வளவு பேர் வந்தா உடனடியா கலைக்கணும்ன்றாரு. அப்ப டே 1ல கலைச்சிருக்கணும்ல, இப்ப ஏன் கலைக்கல? இல்ல அது நீங்க 100 பேர் 200 பேர் 300 பேர்னா கலைச்சிடலாம். டே 1ல எவ்வளவு பேர் இருந்தாங்க? ரொம்ப எளிதில்ல கலைக்கிறது, ரொம்ப எளிதா கலைச்சிருக்க வேண்டிய விஷயம் தானே. இப்ப மெரினா பீச்ல நம்ம ஒரு 100 பேர் போய் உட்கார்றதுக்கு விடுவாங்களா? சரி விடுங்க. இவ்வளவுலாம் அடிபட்டாங்களே, இந்த பாவப்பட்ட பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்லாம் அடிபட்டான அவனுக்கெல்லாம் வந்து மனித உரிமையே கிடையாதா? எத்தனை பேரோட வண்டி உடைஞ்சது, எத்தனை நிறுவனங்களோட வண்டி உடைஞ்சது, அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சரி அதை விடுங்க. அறவழி போராட்டம் சொல்றீங்களா? 2 ரயில வந்து புடிச்சு வச்சிருந்தீங்களே, அந்த ரயில் அப்ப அது அறவழி போராட்டமா? அந்த ரயில பயணம் பண்ணவங்க எல்லாம் பொதுமக்கள் கிடையாதா? எத்தனை பேர் அங்க சிக் பர்சன்ஸ் பயணம் பண்ணிருப்பாங்க? எத்தனை பெண்கள் வந்து குழந்தைகளோட பயணம் பண்ணிருப்பாங்க? அந்த ரயிலை மீட்கணும்ல. 5 நாளா வந்து ரயிலை வந்து சிறைப்பிடித்து வைத்துக் கொள்வீர்கள், அதை அறவழி போராட்டம் என்று நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டுமா? அது எப்படி சாத்தியம்? சரி விடுங்க. காவல்துறை இவ்வளவு பெரிய காவல்துறை இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுக்குது, சமூக விரோதிகள் சொல்றாங்களே, சமூக விரோதிகளை முதல் நாளே பிரிவென்டிவ் கஸ்டடி எடுத்துக்கணுமா இல்லையா சார்? சித்தரன் சார் இவ்வளவு பெரிய வியாக்கியானம் சொல்றீங்க, நீங்க பெரிய பிரின்சிபாலா இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய பயிற்சி தரீங்க, பிரிவென்டிவ் கஸ்டடி நீங்க எடுத்துக்கணுமா எடுத்துக்க வேண்டாமா? கண்டிப்பா முதல்ல இல்ல. ஆனா முதல் நாள் இரவு, மறுநாள் கூட விட்டுற கூடாது. மறுநாள் காலையில நீங்க 4 மணிக்கு போறீங்க, 4:30 மணிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு நல்லா தெரியும். நான் வந்து ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறேன், மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணது தவறு. சனிக்கிழமை என்றைக்கு வந்து இந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ அன்றோடு அவர்கள் கலைந்திருக்க வேண்டும், கலையவில்லை. இல்ல அதுலதான் பெரும்பாலான மாணவர்கள் முன்னாடி முதல்ல இந்த இதை தொடங்கினவங்க 8ஆம் தேதி இல்ல நீங்க உங்க கருத்து நீங்க சொல்லலாம், நிச்சயமா அதுக்கான நேரம் இருக்கு. 8ஆம் தேதி இந்த போராட்டத்தை மெரினால தொடங்கியவர்கள், அதற்கு பிறகு 16ஆம் தேதி தொடங்கியவர்கள், இவர்கள் எல்லாருமே அந்த நாளோடு திரும்பிட்டாங்க, அல்லது அதற்கு பிறகு தொடர்வதில் அவங்களுக்கு பெரிய அவசியம்லாம் இல்லை. ஆனா அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, தொடர்ந்து 2-3 ஆண்டுகளாக நாங்க பாக்குறோம் அரசியல்வாதிகள் அல்லது பொறுப்புல இருக்கிறவங்க சொல்ற எல்லா அஷூரன்ஸஸும் ஃபெயில் ஆயிட்டே இருக்குது. அப்ப எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. இப்படியான ஒரு சட்டம் நாங்க இத்தனை லட்சம் பேர் கூடியும் இப்போதும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு எங்களை கலைச்சு விட்டுட்டு அப்படியே விட்டுட்டா என்ன பண்றதுங்கிற அப்ப எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் இருந்தா நாங்க போயிருப்போம். நாங்க அவங்களே அட்மிட் பண்ணது என்னன்னா, எங்களை மீறியும் சிலர் உள்ள இருந்தாங்க, அவங்கவுங்க எடுத்து பேசிட்டு இருந்தாங்க, நாங்க ஒதுங்க வேண்டிய சூழல் வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம ஒட்டுமொத்தமா மாணவர்களோ இளைஞர்களையோ இதுல வந்து அவங்க தொடர்ந்து போனாங்கன்னு நான் எடுத்துக்க முடியல. நான் பாக்குறேன் இளைஞர் கையில் இருந்த மகத்தான ஆயுதம் வந்து செல்போன். எல்லாரையும் திரட்டினது வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக, செல்போன் மூலமாக. இந்த கூகுள்னு ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா? கூகுள்ல சர்ச் போட்டு ஒரு ஆர்டினன்ஸ்னா என்ன, சட்டம் எப்படி ஆக போகுது, எப்படி வந்து 2009 இதே ஆர்டினன்ஸ் வந்தது, அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க, அது பிறகு ஸ்டே ஆயிடுச்சு, அதை பயன்படுத்த முடியல, சட்ட ரீதியாக முடக்கப்பட்டது. அப்போ அவங்களுக்கு அதுதான் சொல்றாங்க, இப்பவும் ஒரு அவசர சட்டம் கொண்டு வரீங்க, இதுல என்ன செய்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஓய்வு பெற்ற நீதிபதி அரிபரந்தாமன் சொல்றார், நாங்க வந்து ஊடகங்கள் மூலமாக அதை தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சில நீதியரசர்களை ஓய்வு பெற்றவர்களை நான் அணுகும் போது அவர்களுக்கும் என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனே தெரியாம நம்ம எப்படிங்க பேசுறது? ஒரு ரெஸ்பான்சிபிள் மீடியாவா நாங்க அதை ட்ரை பண்ணோம். இதை வந்து இப்ப மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தினா ஒருவேளை அவர்கள் வந்து இங்கிருந்து கலையறதுக்கான ஒரு முன்னேற்பாடு வரும். சுந்தரராஜன் உள்ளிட்ட பல நண்பர்கள் கூட அந்த முயற்சி எடுத்தாங்க, இதை வந்து நம்ம தெளிவுபடுத்துவோம். ஆனால் அது அவைலபிளா இல்ல. அது கிடைத்த பிறகுதான் அரிபரந்தாமன் போய் விளக்கினார். இப்ப அவர்களுக்கே அந்த குழப்பம் இருக்கும்போது மாணவர்களுக்கு எப்படி தெளிவு இருக்கும்? நம்ம 2009 ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட்னு கூகுள்ல அடிச்சு தேடினா அது தெரிய போகுதுங்க. எல்லாமே நாமளும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? இல்ல அங்க பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற இப்ப கொண்டு வந்திருக்கிற நான் பேசி முடிச்சிடறேன் சார், அதுக்கு நீங்க இப்ப நம்ம கொண்டு வந்திருக்கிற சட்டத்திற்கும் 2009 வந்ததற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் கிடையாது, இங்க மாநில அரசு கொண்டு வந்தது. இந்த முறை மத்திய அரசாங்கத்துல சுற்றுச்சூழல் அமைச்சகம், உள்துறை அமைச்சகம் எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கு அப்ரூவல் கொடுத்து அதற்கு பிறகு வந்திருக்கிறது. பிசி ஆக்ட்ல அமெண்ட் பண்றோம். இப்படியான விஷயங்கள் வரும்போது அது வந்து உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் வந்திருக்கின்றோம். ஆனால் இதையெல்லாம் தான் அவங்க கேட்டாங்க. தொடர்ந்து மாணவர்கள் முன் வச்ச கோரிக்கை என்ன? பிசி ஆக்ட் அமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இது பிசி ஆக்ட் நாங்க அமெண்ட் பண்ணிருக்கிறோம், இதுல வந்து விலங்குகளை வந்து காட்சிப்படுத்தப்படக்கூடாத பட்டியல இருந்து எடுத்துட்டோம், அதுக்கான ஒப்புதல் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது, இது வந்து இதோட அசென்ட் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருந்தா அவங்களுக்கு வந்து விளக்கமா இருந்திருக்கும். அவங்களுக்கு என்னன்னா அவசர சட்டம் அப்படின்னு ஒண்ணு, அப்போ ஏதோ நிரந்தரமா ஒரு சட்டம் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்விதான் இருந்துச்சு. அந்த இடத்துலதான் புரிதலும் தெளிவும் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுட்டு தான் சார் செய்யறாங்க.
2009 ஆக்ட் ஒய் ஃபெயில்டுன்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாம் பக்கமா வருது. டைம்ஸ் ஆஃப் நீங்க இப்பவே அடிச்சு பார்க்கலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து எல்லா ஆர்டிகல் வருது, படிக்கலாம். அதே மாதிரி ஆர்டினன்ஸ்னா என்னன்னு அடிச்சா பக்கமா வருது. நாங்களும் வந்து அதெல்லாம் படிச்சுட்டு தான் போய் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் வந்து பேசுறோம். மாணவர்களும் தாராளமா படிச்சிருக்கலாம். ஆனால் நடந்த சம்பவத்திற்கு காரணம் யார் என்றால் நீங்கள் கூறுவது போல் மாணவர்கள் அல்லாத சக்திகள் ஒன்று. இன்னொன்று நான் கேட்க விரும்புறேன். இப்போ வந்து மாணவர்கள் இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்றாங்க. பூவுலகின் நண்பர்கள் எதுக்கு போனோம்? இல்ல ரைட். சரி, பூவுலகம் நான் ஒரு உதாரணம் இல்ல சுந்தரராஜன், நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா தான் சொல்றேன். வேற எத்தனை அமைப்புகள் நான் பாக்குறேன். இப்ப என்னோட பணியாற்றிய நண்பர்களே அங்க நான் அவங்க முகங்களே பார்த்தேன். அவங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு எந்த சம்பந்தம் இல்ல. இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல ஒருவர் இல்ல போக கூடாது. பல குரல்கள் எழுந்தால் ஒரு போராட்டம் கண்டிப்பாக திசை மாறுங்க. நான் 89ல போராட்டம் நடத்தினேங்க தாம்பரத்துல, வியாசர்பாடி, 2 இடங்கள்ல என்ன பிரச்சனை வந்தது தெரியுமா? யாரோ ஒருத்தங்க வந்து மைக்க பிடிப்பாங்க, நமக்கு யாருன்னே தெரியாது. ஆனா மைக்க பிடிச்சிட்டு லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுவாங்க. உடனே அங்க பிரச்சனை வந்துடும். இங்க என்ன நடந்தது? எல்லாருமே லோக்கல் பாலிடிக்ஸ் பேசினாங்க. எத்தனை வீடியோ உங்களுக்கு வேணும்? மிக மிக ஆபாசமான வார்த்தைகளில் அர்ச்சித்த வீடியோக்கள் ஆயிரம் கிடைக்கின்றன. இன்றைக்கு யூடியூப் தளத்துக்கு போங்க, 1000 வார்த்தைகள், காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு நாராசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டன. பிரதமரை பற்றி, முதல்வரை பற்றி, பல பேரை பற்றி. இதெல்லாம் யார் பண்ணா? இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்கு? ஆக மனித உரிமை எல்லாருக்கும் இருக்கு. இல்ல மெரினால மட்டும் ஒரு 100 குழுக்களாக இருந்திருப்பாங்க. மெரினால இல்ல, உதாரணத்திற்கு அலங்காநல்லூர் நம்ம பேசுறோம். மெரினாவை பொறுத்த வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட குழுக்கள் இருந்தாங்க. யார் அவங்களுக்குள்ளேயே வாலண்டியர்ஸ் தொடர்புலாம் கிடையாது. எல்லாமே அவரவர்களாக நம்ம பல நிகழ்ச்சிகளை நான் பார்த்தேன். அதனாலதான் நான் இதை பேசுறேன். நீங்க சொன்ன அமைப்புகள் இல்லாம இல்ல, அதுல வந்து விவாதத்துக்குரிய விஷயமா இருக்கு. அமைப்பு போலாமா வேண்டாமா? நிச்சயமா அது விவாதத்துக்குரியது. நீங்க சொல்ற மாதிரி போகவே கூடாதுன்னு எடுத்துக்க முடியுமாங்கிற கேள்வி. நிறைய பேர், நிறைய குடும்பங்களாக, நிறைய குடும்ப தலைவிகளாக, நிறைய பெண்களாக வந்தவங்க எல்லாருமே யாருக்கும் அங்க நண்பர்கள் கிடையாது. அவர்களாக வந்தாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நாம அங்க இருக்கணும் இப்படின்னு வந்த கூட்டம் நிறைய. இதற்குள்ள நீங்க சொன்ன பலரும் வந்திருக்காங்க. இவற்றை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தனியா செக்யூர் பண்ணிருக்க முடியாதா அப்படிங்கிற கேள்விதான் இங்க வந்து எனக்கு இருக்கு. அது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். எப்படின்னா இத்தனை அமைப்புகள் இருக்கு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நம்ம உட்கார்ந்து சொல்ல முடியாது. அவங்க நோட் போட்டுருக்கலாம். எக்ஸிகியூஷன்ல என்ன ஆச்சு? எக்ஸிகியூஷன்ல ஃபெயிலியர் இருக்கலாம். அதாவதுங்க காட்சிக்காக போனவர்கள் இருக்காங்க. எங்களோட அடுக்ககத்துல இருந்தே போனாங்க. குடும்பமா போனாங்க. நீங்க சொல்ற மாதிரி குழந்தைகளோட போனாங்க. இப்படி ஒரு பெரிய விஷயம் நடக்குது, இதை பார்க்கணுமேன்னு போனாங்க. இது வந்து உணர்வோட போனாங்க. இது வந்து 65 தாங்க எனக்கு ரிமெம்பர் பண்ணது. நாங்க அப்ப ஸ்டூடெண்ட் டேஸ், ஆன்டி இந்தியா எஜுகேஷன் 20வது நாள்ல அதை முடிச்சிருந்திருக்கணும். முடிச்சிருந்தா லைஃப் லாஸ் வந்திருக்காது. ஆனா அதை தாண்டி போனோம். எப்படி போனோம்னா மே ஷால்ங்கிற இந்த வார்த்தை விளையாட்டை மட்டும் வச்சுதான் போனோம். அப்ப வந்து அறிஞர் அண்ணா போராட்டத்தை நிறுத்திருங்கன்னாரு. நாங்க கேட்கல. ஆனால் அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா இன்றைய வரைக்கும் இந்த இத்தனை ஆண்டுகளாக கூட அதனால் ஏற்பட்ட பின்விளைவுகளை நாங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். பேசலாம். சுந்தரராஜன், இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல உங்கள்கிட்ட விளக்கம் கேட்டே இருக்கு. இப்ப நீங்க சுதந்திரத்துக்கு முன்னாடியும் இப்படியான பல போராட்டங்களை நான் பார்த்திருக்கிறோம். காந்தி பல போராட்டங்களை அறவழி போராட்டம்ன்றதுனால நான் அவரை உதாரணப்படுத்துறேன். அப்படியான போராட்டங்கள்ல எங்க முடிக்கணும் அப்படிங்கிற இடத்துல முடிச்சிருக்கிறார். அதனால பல விஷயங்கள் அந்தந்த போராட்டங்களோடு நின்று இருக்குது. அப்படியான ஒரு முடிவு எது, எங்க முடிக்கணும் அப்படிங்கறதுல ஒரு தெளிவின்மை இல்லாம போயிடுது. அதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்ல முடியுமா? அதாவது ரொம்ப கிளியர் கட்டா இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் சார் சொல்றாங்க யாரும் போக கூடாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் போகக்கூடிய உரிமை இருக்குது, கடமை இருக்குது. நானும் சும்மா மறுக்கல. ஆமா, அது வந்து மறுக்க. அதாவது அவங்க நீங்க வந்து பல கோரிக்கைகள் வச்சாங்க சார் சொல்றாங்க. உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. நீங்க வந்து காவேரி பிரச்சனை பத்தி பேசினாங்க, முல்லை பெரியார் பத்தி பேசினாங்க, கூடங்குளத்தை பத்தி பேசினாங்க. நான் மறுக்கவே இல்லை, எல்லா பற்றியும் பேசுறாங்க. ஆனா அந்த பொதுவாக வந்த ஒரு டிமாண்ட் என்ன? ஜல்லிக்கட்டை நடத்தணும், அதுக்குரிய ஆர்டினன்ஸ் வேணும். என்ன பண்ணி இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதான் நான் சொல்றேன், உள்ள வச்சு பேசினாங்க. அதை மறுக்கவே, அதை பேசக்கூடாது நீங்க சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பெரும் கூட்டம் வரும்போது பல பேர் பல விஷயங்கள் பேசுவாங்க. அது அவங்க ஃபண்டமெண்டல் ரைட். அது அப்ப நீங்க ஆர்டினன்ஸ் போடுறாங்க, அரசாங்கம் ஆர்டினன்ஸ் போடுறாங்க. அந்த அரசாங்கம் ஆர்டினன்ஸ் போடுறோம், என்ன பண்ணிக்கணும்? இந்த ஆர்டினன்ஸ் போட்டாச்சு, பொதுமக்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன். நேற்று நான் வந்து ஹரிபரந்தாமன் சார்ட்ட வந்து இந்த ஆர்டினன்ஸ் வந்து ஒரு காப்பி வாங்கி அமிச்சோன்னே 10 நிமிஷம் போன் லைன்ல வந்தார். வந்து என்ன சொன்னாரு? ஏன் இவ்வளவு அறிவே இல்லையா, இவ்வளவு அற்புதமா ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு ஏன் வெளியே சொல்லாம இருக்கான்னு கேட்டார். இதே கேள்வி அவர் கேட்டார். ஸோ அப்ப அந்த ஆர்டினன்ஸை போட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வச்சுட்டு ஜஸ்டிஸ் சந்துரு, ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் போன்ற பல்வேறு லீகல் லூமினரிஸ்க்கு ஆர்டினன்ஸ் அமிச்சு சார் நீங்க என்ன நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அது பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணிட்டாங்க? அரசாங்கம் ஆர்டினன்ஸ் போடுறாங்க, போட்டு வெளியே விடாம நாளை காலைகள் துள்ளி குதித்து ஓடும் அலங்காநல்லூர்னு சொல்றாங்க. இதுல ஏடிஎம்கே மாநாடா என்ன? இல்ல அதுல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, நீங்க சொல்றது கரெக்ட். என்னன்னா அலங்காநல்லூரை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்த போராட்டக்காரர்கள் வைத்த கோரிக்கைங்கிறது
5 காளைகளை விடுங்க வாடிவாசல்ல, நாங்க போயிடுறோம். இல்ல. அப்ப அதுக்கு அவர் சொல்றாரு நாளை காலையில காளைகள் துள்ளி குதித்து ஓடும். கரெக்ட். நீங்க அது வெறுமனே அலங்காநல்லூர் போராட்டமாக இருந்த வரைக்கும் அது அவங்க சொன்னது கரெக்ட். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் போராட்டம் போயிடுச்சு. ஒரு 6-7 லட்சம் 8 லட்சம் பேர் நீங்க மெரினால உட்கார்ந்திருக்காங்க. அப்ப நீங்க ஒரு ஆர்டினன்ஸ் போடுறீங்க. நீங்க போட்டோன்னே நீங்க அந்த ஆர்டினன்ஸ் உங்களுக்கு தர்றேன், நீங்க படிங்க. நீங்கள் எப்போது விரும்புறீங்களோ அப்ப ஜல்லிக்கட்டு நடைபெறும் அப்படின்னு அரசாங்கம் சொன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வின் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பாயிண்ட் ஹரிபரதான் போன்றவர்கள ஊடகங்கள் அப்பீராக வச்சு பேச வச்சுக்கணும். அங்க பெரிய தொலைக்காட்சி ஸ்கிரீன் வச்சுட்டாங்க, அங்க போய் பேச வச்சுக்கணும். இவங்களை போய் அங்க போய் பேச வச்சுக்கணும். மூன்றாவதாக திங்கக்கிழமை அவங்க திங்கக்கிழமை வந்து ஒரு பாலகிருஷ்ணன் சார் போய் பேசும்போது அவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு 4 மணி நேரம் கொடுங்க, 2 மணி நேரம் கொடுங்க, இந்த லீகல் ஏன்னா அன்னைக்கு காலையில தான் அவங்களுக்கு அந்த ஆர்டினன்ஸே கையில கிடைக்கும். இதான் உண்மை, இதை யாராலும் மறுக்க முடியாது. அன்னைக்கு காலைல தான் போராடக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஆர்டினன்ஸ் காப்பி கிடைக்குது. அது வரைக்கும் வந்ததெல்லாம் ரூல்ஸோட காப்பி தான், ஜிஓ தான். எந்த ஆக்ட்ல எந்த செக்ஷன் அமெண்ட் பண்ணிக்கான யாருக்குமே தெரியாது. உண்மை எல்லாரும் தெரியும். சோ அந்த ஆர்டினன்ஸை வாங்கி நாங்க லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்தாங்க. இது நாம வாங்கி ஹரிபாதன் சொன்னோமே, அவர் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு, மாணவர்கள் வந்து புரிஞ்சுட்டாங்க. என்னோட கேள்வி, சட்டமன்றம் பாஸ் பண்ண போறீங்க, சட்டமன்றம் பாஸ் பண்ணோடனே ஓபிஎஸ் அவர்கள் நீங்க நேர கூட வர வேண்டாம், முதலமைச்சர் அவர்கள் தொலைக்காட்சியில தோன்றி நீங்க என்னதெல்லாம் கேட்டீங்களோ நான் செஞ்சுட்டேன், ஜல்லிக்கட்டை நடத்துவது தமிழக அரசின் பொறுப்பு, அப்படி நடைபெறாவிட்டால் இதுதான் அவர் 3 இடத்துல சொன்னாரு. இல்ல நான் சொல்லி டெல்லியில சொன்னாரு, சென்னை அப்ப ஆர்டினன்ஸ் கிடையாது. மதுரையிலயும் இல்ல மதுரையில என்ன சொன்னாரு, அப்ப வந்து ஆர்டினன்ஸ் இல்ல, மதுரை ஆர்டினன்ஸ் போட்டுட்டு தான் மதுரைக்கு போறாரு. ஆர்டினன்ஸ் போட்டுட்டு தான் மதுரைக்கு போறாரு. மதுரையில அலங்காநல்லூர்ல அவர் தொடங்கி வைக்கணும், முதலமைச்சர் தொடங்கி வைக்கணும், முடியல, எதிர்ப்பு வந்துச்சு, திரும்பி வராரு. அவர் எந்த இடத்துலயும் அந்த ஈகோ பார்க்கல. நான் என்ன சொல்றாரு, மக்கள் எப்போது இருக்கிறார்களோ அப்ப நான் வரேன்ற, நான் வரணும்னு சொல்ல மக்கள் இருக்கும்போது அவங்க அந்த இடத்துல என்ன சொன்னார்னா, சட்டமன்றம் கூடுகிறது, அங்க சட்டமாக ஏற்றப்படுகிறது, நாங்கள் அது வந்து நிச்சயமா நடக்கும், எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நான் செய்வேன் சொன்னார். அதே வார்த்தையை அவர் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண அன்னைக்கு சொல்லிட்டு நீங்க நான் நிறைவேற்றிட்டோம், மக்கள் இன்னைக்கு விரும்புறாங்க ஜல்லிக்கட்டு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் ப்ராபகேட் பண்ணி மாணவர்கள்ட்ட ஒழுங்கா எடுத்துட்டு போய் சேர்ந்தா அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. உண்மையிலே சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து ஹரிபரந்தாவன் சார் போய் பேசணும், எப்படி அவங்க கலைஞ்சு போனாங்க, அப்ப அந்த அவங்களுக்கு அது சரியான முறையில் விளக்கப்படவில்லை. அதான் முதல் பாயிண்ட். நீங்க வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். பேசலாம். சின்ன குறுக்கீடு தான். ஆர்டினன்ஸ் வந்து முதல்ல வந்துருச்சு, நாங்க எல்லாமே சனிக்கிழமை இல்ல ரூல்ஸ் ஆர்டினன்ஸ் நான் பாத்துட்டு தான் சார் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது சார். தயவு செய்து தப்பா சொல்லாதீங்க. ஆர்டினன்ஸ் காப்பி உங்களுக்கு வேணா நான் எடுத்து போய் காட்டுறேன். செக்ஷன் 3 ல வந்து என்ன சொல்றாங்க, அது போக இருங்க ஒரு நிமிஷம். ஆர்டினன்ஸ் வந்து சனிக்கிழமை பார்த்தாச்சுங்க. ஆர்டினன்ஸ் இல்லாம ரூல்ஸ் சட்ட முன்வடிவு இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஆர்டினன்ஸ் தான் ரூல் பண்ண போறோம் சார். ஒரே ஒரு சட்ட முன்வடிவு நான் சொல்றேன் சார் எப்படின்னு. ஆர்டினன்ஸை பார்த்தாச்சு, சட்டம் வந்து நம்ம வந்து அசெம்பிளி கூடின உடனே வைக்க போறோம். உண்மையிலேயே வந்து சட்டம் வந்து அசெம்பிளியோட சொத்து. அத அசெம்பிளிக்கு முன்னாடி வச்சிருந்தா அசெம்பிளியில பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரணும். அதையும் தாண்டி அசெம்பிளிக்கு முன்னாடி, அசெம்பிளி ஈவினிங் தான் கூடுது, அதுக்கும் முன்னாடி வந்து இவங்களுக்கு வந்து சொல்லப்பட்டது, எடுத்து சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து போலீஸ் அபிஷியல்ஸ், காலையில இருந்து நான் உங்க தொலைக்காட்சி பார்த்துட்டு தான் இருந்தேன், நீங்க ஃபுல் லைவ் கவர் பண்ணிட்டு இருந்தீங்க, நிறைய தொலைக்காட்சிகள் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபுல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஆர்டினன்ஸ் தெரியலன்னு சொன்னா கூட காலையில 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் சொல்லும் போது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நான் ஒன்னு சொல்றேன், இன்னும் அவங்க 4 மணி நேரம் கேட்கறாங்கன்னு வைங்க, 4 மணி நேரம் கொடுத்திருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். இது வந்து ஹைபோதெட்டிக்கலா பேச முடியாது. ஹைபோதெட்டிக்கல் இல்ல, நான் அங்க இருந்தவங்க யாருன்னா அவர் சொல்றதுல ஒரு கேள்வி இருக்கு சுந்தர், என்னன்னா இங்க விளக்கப்பட்டது, இதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு, அதற்கு பிறகும் சட்டம் இயற்றிய பிறகும் கூட தமக்கம்ல தொடர்ந்துச்சு. இப்போ வரைக்கும் இன்னைக்கு மாலை வரைக்கும் தொடர்ந்து நீங்க ஒரு 10 லட்சம் பேர் கூட 150 பேர் கூடி இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு எப்படி விளக்குறது? அவங்க வந்து அந்த முதல் நாள்ல இருந்து கூடி இருக்காங்க. இல்ல நம்ம அத சொல்றோம். அதையும் நீங்க வந்து மாணவர்களும் இளைஞர்களும் யாரெல்லாம் இத ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்க போயிட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம போராட்டம் வெற்றி அடைஞ்சிச்சு. நம்ம கேட்ட சட்டம் வந்துருச்சு, ஜல்லிக்கட்டு நடக்க போகுது, நம்ம போறோம். நீங்க வேற யாரும் 500 கிலோ நான் கேக் ஆர்டர் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு எப்படி 500 கிலோ கேக் ஆர்டர் பண்ணி நிச்சயமா போறேன். அப்ப நீங்க அது பேச யாரே சொல்லியே, மாணவர்கள் பொறுப்பேற்கணும். நீங்க அந்த 150 பேர் 200 பேர் குடிக்கிறத பத்தி நீங்க யாருமே பேச வேண்டாம். நீங்க டே 1 யார் வந்தாங்களோ அவங்க நோக்கம் நிறைவேற்றி அவங்க போயிட்டாங்க. நீங்க இன்னைக்கு நானே போய் அங்க போய் பீச்ல உட்கார்ந்தா அதே நீங்க வந்து சொல்ல முடியும், அது யாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. இல்ல இல்ல அது நீங்க சொல்ல முடியாது. நீங்க முக்கியமான விஷயம் வந்து
போட்ட சட்டத்தை ஏன் இவர்கள் மறைத்து வைத்தார்கள்? யாருமே மறைக்கல. நீங்க ஒருவேளை நீங்க ஆர்டினன்ஸ் கவர்னர் கைது போட்டு பப்ளிக் என்னன்னு கேக்குறேன் நான். அப்படி என்ன இருக்கு? மேபி ஆர்டினன்ஸ் கைது போட்ட உடனே பப்ளிக் டொமைன் வரல. ஏன் வரல? நாங்க எதை முடிச்சோம்? வரல. நாங்க எதை முடிச்சோம்? வரல. நாங்க எதை முடிச்சோம்? தெரியாது. இல்ல இப்ப எதை தெரியாது? நீங்க படிக்கலன்னு சொல்லுங்க. நீங்க ஊடகத்துல இருக்கீங்க சரியா? உங்களுக்கு ஆர்டினன்ஸ் செஞ்சா தெரியும். இந்த கேளுங்க. இல்ல கேளுங்க. அன்று காலையில தான் தெரியும். என்ன காலையில சார் அது சட்ட மசோதா. ஐயோ சார் இங்க பாருங்க, இந்த நாட்டுல எந்த மாநிலத்துக்கும் தனியாக சட்டம் இயற்றும் அதிகாரமே கிடையாது. சட்ட முன்வடிவு சுந்தரராஜன் பேசுறீங்க. ஐயோன்றீங்க. சட்ட முன்வடிவு தான் நீங்க பண்ண முடியும். சட்ட வரைவு எப்ப ஜனாதிபதி அப்பதான் சட்டம். அவர் அனுப்பியிருக்கிறார், ஆளுநர் அனுப்பியிருக்கிறார். ஆனா ஆர்டினன்ஸ் வந்து அவசர சட்டம். அதான் சொல்றேன் நான். நீங்க அதான் சொல்றீங்க. இல்லங்க, ஆர்டினன்ஸ்ல பிசிஏ அமெண்ட்மென்ட் இருக்கு. அது அமெண்ட்மென்ட் என்ன இருக்குங்கிறது தெரியல. அதான் பிரச்சனைங்க. இல்ல இல்ல அதான் எக்ஸாக்ட்லி சார் அமெண்ட்மென்ட் செக்ஷன் 6 செக்ஷன் அமெண்ட்மென்ட் இருக்கு. ஆமா அந்த நீங்க வச்சிருக்கிறதா சொன்னீங்கல, எங்களுக்கு கிடைச்சதா சொன்னீங்க. அதுல எதுலயுமே பிசிஏ ஆக்ட் அமெண்ட்மென்ட் இல்ல. ரூல்ஸ் அது ரூல்ஸ் எப்படி நடத்தப்படணும், என்னென்ன செக்ஷன். தயவுசெய்து ஒரே ஒரு நிமிஷம். செக்ஷன் 2, 3, 4, 22, 27, 28A இப்படி இந்த 6 செக்ஷன் இருக்கு. 28A புதுசா கொண்டுருக்காங்க. அதுல செக்ஷன் 3ல வந்து முதல்ல வந்து யாரு விலங்குகளை வைத்திருக்கிறாங்களோ அந்த ஓனர் வந்து எப்படி கேர் எடுத்து குரூல்ட்டி வராம பாத்துக்கணும்னு ஒரு செக்ஷன் இருந்தது. அதை வந்து சப்செக்ஷன் 1 ஆக்கிட்டு சப்செக்ஷன் 2ல விலங்குகளை துன்புறுத்தாம எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிருக்கோம். இருந்தா கூட எந்த விதமான நிகழ்ச்சி நடந்தா அது துன்புறுத்துக்கு உள்ளாகாது என்பதற்கு வேண்டி மாநில அரசாங்கம் விதிகளை ரெகுலேஷன்ஸை வரையறுக்கலாம் அப்படின்னு ஒரு சப்செக்ஷன் 2 புதுசா கொண்டாங்க. அந்த செக்ஷன் 3(2) பிரகாரம் தான் ரூல்ஸே பேமெண்ட் ஜிஓ7 போட்டாங்க. சட்டம் இல்லாம போடவே முடியாது. ரூல்ல என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு? பிசி ஆக்ட் பத்தி ஏதாவது இருக்கா? ஒரு லைன் எல்லாருமே சார் இதுல வந்து இங்க பாருங்க, ஜிஓ வேற சார், ஜிஓ வேற சார். தவறா சொல்றாரு. அமீர் குறுக்கிட விரும்புறாரு. அதுக்கு முன்ன ஒரே ஒரு சொல்லிருக்காரு. அவர் வெளியில இருக்காரு. ரெண்டுல வந்து அத பழைய ஹிஸ்டரி சொல்லிரு சார். அவர்ட்ட சார் பார்க்காம சொல்றாரு. நான் பார்க்காம சொல்றேன் சார். நீங்க பார்க்க குடுக்குறதா சொல்றாங்க. அமீர் குறுக்கிட விரும்புறாரு. அமீர் சொல்லுங்க. இல்ல இப்போ நம்ம இந்த விவாதமே வந்து இந்த வன்முறைக்கு யார் காரணம், இங்கே என்ன பிரச்சனைகள், சமூக விரோதிகள் யாருன்றதான். இப்போ அந்த சட்டத்துக்குள்ளே ரொம்ப விரிவாக உள்ளே போக வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். என்னுடைய கருத்து ஐயா சியாமையா சொன்னாங்க ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, எல்லா மாணவர்கள் கையிலையும் ஃபோன் இருக்குது, அவங்க சட்டத்தை பார்த்துருப்பாங்கன்னு. எல்லா மாணவர்களுமே கூகுளில் போய் சட்டத்தை அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்கு நம்ம உறுதி சொல்ல முடியாது. இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க மட்டும் வெறுமனே 10 லட்சம் பேர் கூண்டாங்கன்னா 10 லட்சம் பேர் மாணவர்கள் கிடையாது. உணர்வுபூர்வமாக வந்தாங்க, கை குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் வந்தாங்க. அதனால் எல்லாருக்கும் அதை சொல்லி விளக்க முடியாது. இப்போ நான் என்னை போன்றவர்கள்லாம் கூகுளை ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட நான் பார்த்தா எனக்கு அதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் புரிஞ்சிருமா அப்படின்னா அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. நாடு முழுக்க இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் பொழுது அதை விலக்கி சொல்லி இருக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது, அந்த பொறுப்பு இருக்குது. அரசு இவ்வளவு சிறப்பான ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றதை நம்ம மறுக்க முடியாத உண்மை. நான் முதல்ல சொன்னேன், நான் விமர்சிக்கவே முடியாது. மாணவர்கள் போராட்டம் எந்த அளவுக்கு பாராட்டணுமோ அதை போல் அரசையும் பாராட்டித்தான் ஆகணும். ஏன்னா முதல்வர் பிரதமர் கைவிரிச்ச ஒரு விஷயத்தை இருந்து செஞ்சுட்டு தான் வந்திருக்காரு அவரு. ஆனால் அதை சரியா கொண்டு போய் சேர்க்கல என்று தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ஆமா, அதுதான் சொல்றேன் நான். அதனால இங்க என்ன சந்தேகத்தை உண்டு பண்ணிருச்சுன்னா, கூட்டத்தில் இருந்து முதல்ல ஒருத்தர் வெளியில போறாரு. அவர் நான் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அவர் நல்லா கவனிக்கணும். ஆதி என்பவர் வெளியில போயிட்டு எனக்கு அந்த கூட்டத்து மேல நம்பிக்கை இல்லை, உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்துருச்சோ அப்படின்னு ஒரு அச்சத்தை கிளப்புறாரு. அந்த செய்திகள் ஊடகங்கள்ல திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்படுது. அந்த ஊடகங்கள்ல ஒளிபரப்பப்படக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னென்ற கேள்வி எழுது. ஏன்னா இப்போ நான் ஒரு வீடியோ போட்டால் உடனே நியூஸ் சேனல் யூடியூப்பில் போடலாம், வாட்ஸ்அப்பில் போடலாம், ஃபேஸ்புக்கில் போடலாம். ஒரு தொலைக்காட்சியில் திரும்ப திரும்ப போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அங்கே ஒரு கேள்வி எழுது. அவர் வெளியில் போனதுக்கப்புறம் மறாவது நாள் இன்னொரு கேள்வியை எழுப்புறாரு.
அவர் சொல்றாரு இது போல வந்து அங்கே நான் வந்துட்டேன், என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எனக்கு பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் வீடியோல வெளியிட்டதும் இல்லாம அதே கருத்தையே முன்வைக்கிறாரு பிரஸ் மீட்லையும் திரும்ப. அப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த உண்மையான இந்த போராட்டம் திட்டமிட்டு கலைக்கப்படுதோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படாமல் இல்லை. அதுதான் இங்கே இப்போ மக்களுக்கான என்னை போன்றவர்களுக்கே இருக்கும்போது இன்னும் விவரம் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கேன், எனக்கே அப்படி அந்த பயம் இருக்கு. அப்போ தான் நம்ம முத நாள்ல இருந்தே பதட்டமான ஒரு சூழல் உருவாகுது. நேற்றைக்கு கூட கடைசி நாளான கூட மதுரை தம்க மைதானத்தில் மதியம் 3 மணிக்கு பிரெட்டு கொண்டு வந்த ஒரு பாக்கெட்டுக்குள்ள பெட்டிக்குள்ள அங்கே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பையன் சொல்கிறான், எனக்கு ஃபோன் பண்ணுறான், அண்ணே பிரெட்டுன்னு கொண்டு வந்து ஒரு பெட்டி கொடுத்தாங்கண்ணே, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னாக்க சில தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இது எப்போ இருந்து வருதுன்னா, எப்போ ஆதி வெளியில் வந்து சொன்னாரோ அப்போ இருந்து தான் வருது. அதுக்கு முத நாள் இரவு வரைக்கும் வரலைன்றது தான் இங்கே நம்ம பேச வேண்டிய விஷயம். அப்போ ஏன் இவர்கள் வழியே உள்ளே போனாங்க? இவர்களாக போய் 4 நாள் அதை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இவர்களாக வெளியில் வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்ல வேண்டியது இது அவசியமற்றது. இவ்வளோ பெரிய போராட்டம், வரலாற்று போராட்டம் சிறப்பாக நடந்திருக்கு, அரசு செஞ்சு கொடுத்துருக்கு, அரசும் மாணவர்களும் மக்களும் அழகாக சந்தோஷமாக கைகோர்த்து கலைஞ்சிருக்கலாம். ஆனால் கலையாமல் இப்படி ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடந்து இன்றைக்கு வீடியோக்களாக வெளிவந்து அதுக்கு நம்ம விசாரணை கமிஷன் போய்கிட்டு நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தி, இதுதான் புரியலை. இந்த அரசியல் தான் எங்களுக்கு புரியலை. ஏன்னா நாங்கள் வந்து நிச்சயமாக போராட்டம் செய்வது எங்களுடைய உரிமை, அரசுகிட்ட எங்களுக்கு கேட்க வேண்டியது எங்களுடைய உரிமை, செஞ்சு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. இவ்வளவுதான் மக்களுக்கும் அரசுக்குமான இது. நாங்கள் இங்கே போராடியவர்கள் எல்லாருமே இயக்கம் வச்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இயக்கம் வச்சிருக்கவங்க உள்ள நுழைஞ்சிருக்கலாம், அதை யாருமே தடுக்க முடியாதுல்ல. வர்றவனை பூரா நீ எந்த இயக்கத்தை சேர்ந்தவன்னு சொல்லி கேட்க முடியாது இல்லையா? அப்போ மாணவர்களை இதில் இளைஞர்களே இதை நீங்கள் குறைச்சி நீங்கள் சொல்லிடக்கூடாது. அவர்களுடைய அதிகபட்சமாக அவர்கள் போராடினது அதான் தவறு எங்கே நிகழ்ந்ததுன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். தலைவன் இல்லாத போராட்டமாக இருந்திருக்கலாம், அதில் மாற்று கருத்தில். ஆனால் தலைமை இல்லாத போராட்டமாக இனி வருங்காலத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு நடந்த போராட்டம் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கு. அப்போ எங்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்புல இருங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். எதிர்த்து பேசிட்டு